அனைவருக்கும் வணக்கம். இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட தாவேக அரசாங்கத்துடைய முதல் நிதிநிலை அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறாங்க. பொதுவாக ஒரு மாநில அரசாங்கம் முன்மொழிந்திருக்கக்கூடிய நிதிநிலை அறிக்கை எவ்வாறு பார்க்க வேண்டியிருக்கின்றது? அது மூலியமாக பொதுமக்கள் என்ன விஷயங்கள் உள்வாங்க வேண்டிய சூழல் இருக்கு? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, பெரும்பாலானோர் எதை டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? போன தடவை எது குடுத்தாங்க? எவ்வளவு குடுத்தாங்க? அதில நம்பர்ஸ் அதிகமா, குறையா என்பது குறித்து மட்டுமே பேசுறாங்க பார்த்தீங்களா? ஆக்சுவலா நிதிநிலை அறிக்கை என்பது என்ன? சிம்பிளா பேசணும்னா, அது வரவு எப்படி வர்றது? வரணும்னு யோசிச்சிருந்தாங்க. அது எவ்வளவு வந்திருக்கு? செலவை எப்படி பண்ண போறோம்? அப்படிங்கிறது. ஆனா, இந்த வரவு என்பத பொறுத்தமட்டில பொதுவாவே எல்லாருமே என்ன பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, இந்த வரவுமே நீங்க வர்றதுக்கான மாநில அரசுகள், தமிழ்நாடுன்னு இல்ல, மாநில அரசுகளுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா, 2017க்கு பின்னால நிலைமைகள் மாறியிருக்கு. என்ன மாறியிருக்கு? ஜிஎஸ்டி அமலாக்கம் வந்துருச்சு. எனவே நீங்க நெனைச்சாலும் ஏதாவது புதுசா வரியெல்லாம் போட முடியாது. ம். உங்களுக்கு இருக்கிற சில ஏரியாக்கள் அதுக்குள்ள தான். அப்ப நீங்க இன்னைக்கு மாநிலத்தினுடைய வரி வருவாய், வரி அல்லாத வருவாய், அப்புறம் ஒன்றிய அரசின் மூலம் கிடைக்கிற மானியங்கள் அல்லது உதவிகள் என்ன. அப்ப ரொம்ப உங்களுடைய இது சுருங்கி தான் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ள தான் இருக்க முடியும். அந்த கிடைக்கிறத எப்படி பகிர்றது என்பதில் ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனைன்னா, வரி வருவாயை அதிகரிக்க வேண்டும் என்று எல்லாரும் சொல்றாங்க. இப்போ ஒயிட் பேப்பர் சொல்லுது, மத்தவங்க சொல்றாங்க. ஈவன் தாவேகா கூட அந்த மாரி வரி வருவாயை நாங்க பெருக்குவோம். ஆனா, எல்லாரும் எங்க பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு சொன்னா, யாரிடம் அதிகமான வரி வருவாய் பெற முடியுமோ, அந்த ஒரு ஏரியாவ விட்டுட்டே வர்றாங்க. அது மாநில அரசுக்கு ரைட்ஸ் இருக்கா? இல்ல. நீங்க மாநில அரசுக்கு ரைட் இல்ல. ஆனா, மாநில அரசாங்கங்கள் எல்லாரும் சேர்ந்து வற்புறுத்துனா, அதுக்கு சாத்தியம் இருக்கு. இப்ப நான் என்ன கேட்கிறேன், 2017க்கு பின்னால அரிசிக்கும், கோதுமைக்கும் கூட வரி விதிச்சிருக்காங்க. ஆனா, இந்த காலத்துல யாராவது ஒரு பகுதிக்கு வரி குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா, அது கார்ப்பரேட் டாக்ஸ் தான். சிதம்பரம் பி. சிதம்பரம் அவர்கள் ஃபினான்ஸ் மினிஸ்டரா இருக்கும்போதுன்னு நினைக்கிறேன், 35% 30%மா குறைச்சார். நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாங்கன்னா, 30% 22%மா குறைச்சாங்க. ஆனா, மீதி எல்லாத்துக்கும் வரி உயர்ந்திருக்கு. அப்ப என்ன பிரச்சனைன்னா, வரி வருவாயை ஒரு பக்கம் உயர்த்துகிற போதே, இன்னொரு பக்கம் என்னன்னா, பெருமுதலாளிகளிடமிருந்து பெறக்கூடிய வருவாய் என்பது அத குறைச்சுக்கிட்டே வராங்க. அத இன்னொரு விதமா கூட பார்க்கலாம். அவங்களுக்கு குறைக்கிறதுக்காக தான் இத கூட்டுறாங்க. அப்ப இந்த ஃப்ரேம் ஒர்க்குக்குள்ள இருந்து தான் இவங்க பட்ஜெட்ட போடுறாங்க. அந்த பட்ஜெட்ட திரும்ப பண்ணும்போது தான் என்ன வருது அப்படின்னா, இந்த பட்ஜெட் வர்றதுக்கு முன்னாலேயே ஒயிட் பேப்பர்ல நெறையா முன் வச்சாங்க. என்ன முன் வச்சாங்க அப்படின்னா, நம்முடைய கடன் அதிகமாயிருக்கு, சொந்த வரி வருவாய் குறைஞ்சிருக்கு, இப்படியா சில விஷயங்கள சொன்னாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா, சாதாரண மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு பார்த்தீங்களா? அது இந்த கடன் இருக்கிறதுனால எங்களால செய்ய முடியலன்னு சொல்றது. அத எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த கடன், கடன், கடன் அப்படிங்கிறத சொல்லிருவோம். உலகத்திலேயே பெரிய பணக்கார நாடு அமெரிக்கா. பெரிய கடன்கார நாடு அமெரிக்கா. அமெரிக்கா. அது பெரிய கடன்கார நாடா இருக்கிறதுனாலயும் பெரிய பணக்கார நாடா இருக்கு. பெரிய பணக்கார நாடா இருக்கிறதுனாலயே பெரிய கடன் வாங்குறதுக்கும் அதனால முடியுது. அப்ப இது ஃபிக்ஸடா அவங்க செட் பண்ற கோல். இதுக்கிடையில போய் நம்ம இப்ப மாட்டிக்கக்கூடாது. அப்போ ஒரு சமூகத்தில ஒரு அரசாங்கத்தினுடைய ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூகத்தின் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு, ஒரு சமூகம் வழங்குகிற எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்துவதற்கான வாசல்களை திறந்து வைப்பது, அவன எனேபிள் பண்றது. அது இருக்கான்னு தான் நம்ம இப்ப பேசணும். நம்ம பொதுவா இந்த நம்பர்ஸுக்குள்ள போய் சிக்கிக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சில நேரங்கள்ல இந்த நம்பர்ஸ் ரொம்ப வேடிக்கையா மாறி போயிரும். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, சமூகத்தில கூட கடைக்கோடி மனிதனுக்கும் அவங்கள எனேபிள் பண்ணக்கூடிய வகையில ஒரு நிதிநிலை அறிக்கை இருக்குன்னு சொல்லி. ஒரு மாநில அரசாங்கம் மட்டுமே அவங்களுக்கான சொந்த வருவாயை உருவாக்குவதற்கான வாய்ப்புகளும் அ வ அடைபட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல, இந்த நெருக்கடிகளுக்கு மத்தியில இந்த நிதிநிலை அறிக்கை எத பேசுது? எத பேசாம இருக்குது? ஆ. இதுக்கு முன்னால எல்லாரும் அஜெண்டா செட் பண்ணாங்க. நான் திரும்பவும் வரேன். பட்ஜெட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னால நீங்க போனீங்கன்னா, எல்லாருமே அஜெண்டா செட் பண்ணது என்ன? கடன் அதிகமாயிருச்சு. வட்டி அதிகமா கட்டிக்கிட்டு இருக்கோம். அப்போ
செலவுகளை குறைக்கணும். அந்த செலவுகளை குறைக்கணும்னு சொல்லும்போதே அவங்க சொல்ற இன்னொரு வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, கட்டமைப்புகளுக்கு கூடுதலாக நிதி வரும். அப்ப கட்டமைப்புனா என்ன? அப்படிங்கிற கேள்வியும் வருது. எது கட்டமைப்பு? வளர்ச்சினா என்ன? கட்டமைப்புனா என்ன? என்ன? இப்ப நீங்க வந்து நெறைய அ கட்டமைப்புக்கு அதிகமா செலவழிக்கிற மாநிலம்னு ஒயிட் பேப்பர் ரெஃபர் பண்றது குஜராத்த. இல்லையா? ஆனா அவங்க கட்டமைப்புன்னு எத சொல்றாங்க அப்படின்னா, சாலைகளை, சீபோர்ட்ட, ஏர்போர்ட்ட இப்படியெல்லாம் சொல்றாங்க. இது எல்லாத்துக்கும் பின்னாலத்துலயும் ஒரு என்ன இருக்கு? ஒரு வர்க்க நோக்கம் இருக்குங்கிறத மறந்துறக்கூடாது. இவங்க கட்டமைப்புங்கிறதுல எத கொண்டு வர மாட்டாங்கன்னா, பள்ளிக்கூடத்த கொண்டு வர மாட்டேன்றாங்க. எவ்வளவு தூரத்தில ஒரு குழந்தைக்கு ஸ்கூலுக்கு போ முடியுது? எவ்வளவு தூரத்தில ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் அல்லது துணை சுகாதார நிலையம் ஒருத்தருக்கு இருக்கு? இது இது ரொம்ப முக்கியம்ல. இந்த கட்டமைப்பு என்பதுல. அது சாதாரண மனிதனுக்கு கிடைக்கிற நீங்க வந்து இப்ப ஏர்போர்ட்டுக்கு செலவழிக்கிற காசுல ஒரு கணிசமான பகுதி எங்கேருந்து வருது? நம்ம ஜிஎஸ்டிலேருந்து வருது. இந்த ஜிஎஸ்டி அவன் அத கட்டுறதுல ஒரு பெரும்பகுதி அவன் இன்னும் ஏர்போர்ட்டையும் பார்த்ததில்ல. ஏரோப்ளேன்ல ஏறுனதும் இல்ல. இன்னும் சொல்லப்போனா ஏரோப்ளேன் போகும்போது கீழ இருந்து மத்தவங்க போறத பார்த்துக்கிட்டு இருக்கவனா இருக்கான். அப்ப நீங்க என்னன்னா, இந்த கட்டமைப்பு அதெல்லாம் சொல்லும்போதே, அதெல்லாம் அவசியமே இல்லைன்னு சொல்லல நானு. அதுக்கு முக்கியத்துவம் எதுக்கு குடுக்கணும்? அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த சாதாரண மனிதர்களை மேல தூக்கிட்டு வர்றதுக்கான இவங்க இத என்ன பண்ணுவாங்கன்னா, இதை மடமாற்றம் செய்வதற்காக தான் அத தான் சொல்றாங்க. ஓகே. நீங்க முதல்ல வந்து வறுமைய தீர்த்துட்டீங்களா? ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்து என்னது? எஜுகேஷன் நல்லா கிடைக்குதா? 2வது பாயிண்ட். உங்களுடைய வருங்கால சந்ததி, அது ஊட்டச்சத்து போதுமான அளவு கிடைக்குதா? 3வது பாயிண்ட். அதுக்கு பள்ளிக்கூடத்தில என்ன விதமான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு? அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா? 4வது ஒரு ஒரு நோயற்ற சமூகம் அல்லது நோயை பிரிவென்ட் பண்றதுக்கான உங்களுக்கு இது இருக்கா? இது 2க்கும் போறதுக்கான சாலை வசதிகள் இருக்கா? இவங்கள ஸ்கூலுக்கு அனுப்புற அளவுக்கு அப்பா, அம்மாவுக்கு வாழ்க்கை தரம் இருக்கா? அல்லது வேலை கிடைக்குதா? இது எல்லாம் சேர்ந்தது அப்படித்தான் நம்ம பார்க்கணும். ஆனா, அது இல்லாம தான் இவங்க பொதுவா முதலாளித்துவ நிபுணர்கள் தான். நீங்க பத்திரிகையில எழுதுற மெஜாரிட்டியா இருக்கட்டும், அல்லது வந்து இதுக்கு சொல்ற உதாரணம் எம்.ஏ. சித்திக். ரொம்ப நேர்மையான அதிகாரின்னு எல்லாரும் சொல்றாங்க, நான் கேட்ட வரையிலும். ஆனா, அவர் என்ன சொல்றாரு? அரசாங்கம் ஹாஸ்டல் கட்டுறது அரசாங்கத்தோட வேலை இல்ல. ஹாஸ்டல ஹாஸ்டல் ப்ரொவைட் பண்ணணும். அதில வசதிகள் செஞ்சு குடுக்கணும். அது அரசாங்கத்தோட. இப்படி இருக்கிற ஒருத்தர் இந்த பகுதிய பத்தி எப்படி கவலைப்படுவார்? அவரு சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து, விடுதிகள் வந்து கட்டுறதெல்லாம் வந்து பிரைவேட் பண்ணிக்கிட்டோம். நம்ம அவங்களுக்கு என்ன ப்ரொவைட் பண்ண முடியும், அத பண்ண முடியும். ஆனா நீங்க தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, அரசு பிற்படுத்தப்பட்ட விடுதிகள் அல்லது ஆதிதிராவிட விடுதிகள் என முதல்ல கட்டப்பட்ட விடுதிகள் அனைத்தும் அரசாங்க கட்டமைப்புல. அதுல என்ன ஆகும்ன்னு சொன்னா வந்து ஒரு ஹாஸ்டல் கட்டி முடிக்கிறோம்னா, கிரவுண்டுக்கு வெளிய கிரவுண்ட் இருக்கும். பெரிய ஸ்பேஸ் இருக்கும். இவங்க உலாத்துறதற்கும், விளையாடுவதற்குமான ஒரு பரப்பளம் இருக்கும். இப்ப அதே இடத்த வந்து இவரு சொல்றதுலன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடம்லாம் வேணாம். தூங்குறதுக்கு போய் நீட்டா படுத்தியா தூங்கி எழுந்து வான்னு சொல்ட்டு, இதுக்கு மட்டுமான ஒரு ஒரு வகைக்குள்ளார போறாரு. அவர் சொல்லும்போது சொல்றாரு, அவங்க ஸ்பேஸ்லாம் அத பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் எந்தெந்த வசதிலாம் இருக்குன்னு கேட்பாங்க. பிரைவேட்ட குடுத்துட்டா அவங்க கரெக்ட்டா வந்து தங்குறதுக்கு என்ன தேவையோ அது பண்றாங்க. அப்ப கிட்டத்தட்ட வந்து என்னன்னா, ஒரு மாணவருக்கு வந்து என்னன்னா, வெறும் போய் ஹாஸ்டல்ல போய் படுத்து தூங்கிட்டு வர்றது கிடையாது. அது வந்து ஒரு வீடு மாரி அதற்கான எல்லா விதமான வாய்ப்பு உருவாக்கணும். காற்றோட்டமான சூழல் இருக்கணும். உடற்பயிற்சி செய்வதற்கான வசதி இருக்கணும். இந்த மாரி பல அம்சங்கள் உள்ள இருக்கு இந்த கட்டுமான விஷயங்களே. அதுவே போதலன்னு சொல்லி தான் பல்வேறு போராட்டங்கள் இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்குது. இப்போ கூட முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து சென்னையில எம்.சி. ராஜா விடுதிய பார்க்கும்போது, சென்னையில தலைமைச் செயலகத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய எம்.சி. ராஜா விடுதியில உணவு தரமா இல்லன்னு சொல்லி நேரடியாகவே முதலமைச்சரே சொல்லியிருக்காங்க. இதுதான் ஒட்டுமொத்தமா இருக்க விஷயம். இப்ப என்னோட நான் நான் என்ன யோசிக்கிறேன்னு சொன்னா, இப்போ வந்திருக்கக்கூடிய பட்ஜெட்ல அந்த வெள்ளை அறிக்கையில் சொல்லப்படாத விஷயங்கள் இந்த நிதிநிலை அறிக்கையில பேசப்பட்டிருக்கா? பேசப்பட்டிருந்தா அது எந்த அளவுக்கு வந்து சரியான வகையில இருக்குது? இல்ல பேசப்படலாம் அதுக்கான காரணமா என்ன இருக்கும்? பேசப்படாது. ஏன் நீங்க இத இன்னொரு விஷயமா நான் உங்கள்ட்ட கேட்கிறேன். அவர் சொன்னார் இல்லையா? சித்திக் சொன்னதுலேருந்தே வரேன். இவங்க எல்லாத்துக்கும் ஒரே லைன் ஆஃப் திங்கிங். ஒரே ஐடியாலஜில இருந்து பேசுறாங்க அப்படிங்கிறது. பிரைவேட்டு ஏன் வர்றாங்க? இப்ப யார்கிட்டயும் சொன்னா, ஆமா அந்த தனியார் கட்டடம் நல்லா இருக்கு. இதெல்லாம் பேசுவாங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, பிரைவேட் வந்து சேரிட்டி நடத்துறானா? லாபம் சம்பாதிக்கத்தானே நடத்துறான்.
ஒருவேளை கசிவில்லாமல் அவங்க வழக்கமாக சொல்கிற அந்த விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னால், அதை பண்ணுற கவர்மெண்ட் தானே சரியான கவர்மெண்ட்டாக இருக்க முடியும். அதை விட்டுட்டு ஏன் யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். 2வது ஆல்டர்னேட் அப்படிங்கிறத இந்த கவர்மெண்ட் இல்லை, எந்த மாநில அரசாங்கமும் பண்ணாது, எக்ஸப்ட் லெஃப்ட் ஃப்ரண்ட். எனவே இதுக்கு உள்ளே இருந்துக்கிட்டு தான் இவங்க அதை பேசுவாங்க. நான் அது ரொம்ப ஆபத்துன்னு பார்க்குறேன். ஏன் கடனை திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, இந்த கடனை குறைக்க வேண்டும் அப்படின்னு இவங்க சொல்லும்போதெல்லாம் என் மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னா, அடுத்த முறை ஏதாவது ஒரு திட்டத்தை ரத்து பண்ணுறது. அந்த திட்டம் எதுவாக இருக்கும்னா, சாதாரண எளிய மக்களுக்கான திட்டங்களாக தான் இருக்கும். இதெல்லாம் வேஸ்ட்டு. ஓசியில் எது கொடுக்கணும், உழைச்சி தானே சாப்பிடணும். உண்மையிலேயே இவன் தான் உழைச்சிட்டு இருக்கான். 8 மணி நேரம், 12 மணி நேரம், 16 மணி நேரம் உழைச்சிட்டு இருப்பான். இவனை உழைக்கிறவன் கணக்கில் சேர்க்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு பெரிய பகுதிக்கு டாக்ஸ் பேயர்ஸ் மணின்னு கத்துவாங்க, ஓங்கி ஓங்கி கத்துவாங்க. யார் டாக்ஸ் பேயர் உண்மையில்? சாதாரண உழைப்பாளி மக்கள் தான். அவன் சீரகம் வாங்கினான், சோம்பு வாங்கினான், அரிசி வாங்கினான், உப்பு வாங்கினான், புளி வாங்கினான், சட்டை வாங்கினான், செருப்பு வாங்கினான், எல்லாத்துக்கும் அவன் டேக்ஸ் பே பண்ணலாம். ஆனால் அவனுக்கு டேக்ஸ் பே பண்ணுறோங்கிற உணர்வு அவன்கிட்ட இல்லை. இப்போ நீங்கள் சொல்லும்போது தெரியுது, இப்போ வந்து இந்த பட்ஜெட்டில் இந்த ஸ்கூல் சொல்லியிருக்காங்க இல்லையா, என்னது சூப்பர் க்ளீன் சூப்பர் காம்பஸ், சூப்பர் க்ளீன் ஸ்கூல் சொல்கிறாங்களே, அதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அந்த ஸ்கூல் அப்படி இருக்கணும்னு முதல் தேவை என்னன்னு சொன்னால் வந்து அந்த அந்த அதுக்கான ஊழியர் தேவை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இருந்த ஆட்சியாளர்கள் என்னென்னா அந்த கிளாஸ் டி என்ற எம்ப்ளாயி எடுக்கிறதே நிறுத்திட்டாங்க. இப்போது பள்ளிக்கூடத்தில் நீங்கள் வந்து தலைநகர் சென்னையாக இருக்கலாம், இல்லை எந்த இடத்துல போய் பார்த்தாலும் அந்த துப்புரவு பண்ணுறதுக்காக யார் அவங்களோட யார் நியமிக்கணும்னா ஹெச்எம் வந்து அவரு எவ்வளோ பணத்தை அவரால் திரட்டுறதுக்கான செல்வாக்கு இருக்கிறாரு. இல்லாட்டி ஏதாவது வந்து நபர்கள் வந்து துட்டு கொடுக்குறாங்களா, அதை வச்சு 2 நாள் 3 நாள் க்ளீன் பண்ணி விடுறக்கூடிய ஏற்பாடு தான். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஹெச்எம்க்கோ அல்லது வந்து அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப் அலுவலகத்தில் உதவியாளர் இருப்பாங்களா, போயிட்டு ஃபைல் கொடுக்கறது ஏதோ விஷயம், அதுக்கு ஆள் கிடையாது. பெருக்கிறதுக்கு ஆள் கிடையாது. குடிக்கிற தண்ணி வைக்கிறதுக்கு ஆள் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து அரசாங்கம், அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகள், உள்ளாட்சி, மாநகராட்சி பள்ளிகள் எல்லா இடத்துலையுமே இந்த போஸ்ட்டே இல்லை. இப்போ இந்த போஸ்ட்டை முழுசாக அழிச்சிட்டாங்க. இந்த இடத்துல ஸ்கூல் பேர் வந்து சூப்பர் க்ளீன்னும் போது, சூப்பர் க்ளீன் பேர் இருக்குது. அந்த சூப்பர் க்ளீனுக்கான பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு உழைப்பாளர் வரணும் இல்லைங்களா? அதுக்கான பணி நிரந்தரம் இருக்குல்ல. இந்த இடமே வந்து க்ளீனாக காலி பண்ணிட்டாங்க. ஆனால் அது ஒரு விவாதமாக வரவே இல்லை. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அதை சொல்லும்போது 10,000 ஸ்கூலு 139 கோடி. ஒரு நாளைக்கு எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 380 கிடைக்கும். ஒரு பள்ளிக்கு. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு. அந்த 10,000 பள்ளிக்கூடத்தில் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு நாளைக்கு ரூ. 380 கிடைக்கும். ஒரு காவலர் போடுறதுன்னு வச்சுக்கோங்களேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரசு குறைந்தபட்ச கூலி போன வருஷம் நியமித்தது ரூ. 746. ஒரு அரை நாள் தான் வேலைக்கு வர முடியும். யார்? பாதுகாப்புக்கு. அப்புறம் க்ளீன் பண்ணுறது இங்கே. அப்புறம் அதுக்கு வந்து அந்த க்ளீன் பண்ணுறதுக்கான அந்த ப்ளீச்சிங் பவுடரு அந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி வாங்க முடியும்? எனவே இதெல்லாம் என்னென்னா காஸ்மெட்டிக்ஸாக பண்ணக்கூடாது. நீங்கள் காஸ்மெட்டிக் இது பண்ணக்கூடாது. எனவே கல்வின்னு வரும்போது நீங்கள் ஒன்று வந்து இப்போ சமீப காலத்தில் வந்திருக்க போக்கு என்ன அப்படின்னு சொன்னால், இது மற்றதுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. ஒரு போதுமான பள்ளி குழந்தைகள் இல்லை, எனவே நாங்கள் அதை க்ளோஸ் பண்ணுறோம். இந்த க்ளோஸ் பண்ணுறதுனா நிறையா பேர் என்னென்னா க்ளோஸ் பண்ணிட வேண்டியதானே. 10 பேருக்கு ஒரு ஸ்கூல் நடத்த முடியுமா? 10 பேருக்கு ஸ்கூல் நடத்த முடியலைன்னா என்ன ஆயிரும் அப்படின்னா, ஒன்று அந்த குழந்தையினுடைய படிப்பு போயிடும். 2வது இந்த ஆசிரியர்கள்லாம் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, இப்போ நிறையா பேரை நிரந்தரமாக எடுக்கிறதில்ல, கொஞ்சமாக எடுக்கிறது, இவங்க போக 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 அப்படியே விட்டுறது, இந்த இது வந்து வந்துடும். அப்போ நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னால், யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை ரொம்ப உள்ளடங்கிய பகுதியில் இருக்கிறது, பொருளாதார ரீதியாக பின்தங்கிய பகுதி. இப்போ உதாரணமாக நான் திருநெல்வேலி மாவட்டத்தில் கேட்கும்போது அந்த முக்கூடல், பாப்பாக்குளம், இந்த பாப்பாக்குடி இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த மைக்ரோ ஃபினான்ஸில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் கொத்து கொத்தாக ஊரை விட்டு போகிறாங்க வேலை தேடி சாப்பாட்டுக்காக. இந்த பசங்க படிக்கிறத விட்டுறாங்க. அப்போ நீங்கள் யூ ஹேவ் டு கான்சன்ட்ரேட். இது எல்லாத்துக்குமே ஒரு தரவுகளையும் ஒரு ஸ்டடியும் வச்சுக்கிட்டு பண்ணாங்கன்னா, இந்த 1000 ஸ்கூல் கூட 10,000 ஸ்கூலில் கூட நீங்கள் 1000 ஸ்கூல்னு கூட வைக்கலாம்.
மிகவும் தேவையாக இருக்கக்கூடிய பகுதி ஏதோ அதுக்கு இல்ல பொதுவாவே தோழர் பள்ளிகள்ல வந்து நீங்க தமிழ்நாடு முழுக்க இந்த மாரி பள்ளிகள்ல வந்து த கிளீனிங்க்கோ, ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டீஸ்ன்னா, அந்த எச்எம் அல்லது பள்ளி மேலாண்மை குழு இருக்கு பார்த்தீங்களா? ஆமாம். அந்த பள்ளி மேலாண்மை குழு மூலியமாக நிதி திரட்டுறது, அது மூலியமா சில இடத்துல ஆர்ஓ வாட்டர் வச்சிருப்பாங்க. அது பார்த்தா அந்த மேலாண்மை குழு சம்மந்தப்பட்ட அதில் ஓல்டு ஸ்டூடண்ட்ஸ், சில தன்னார்வலர் அமைப்புகள், சில தனிநபர்கள் குடுக்கக்கூடிய விஷயமா இருக்கிறது. இப்ப நீங்க சொல்றீங்க பார்த்தீங்களா, பள்ளிகள் வந்து மூடக்கூடிய அபாயம். மூடுவது மூலமா இன்னொரு பக்கம் இன்டைரக்ட்டாவே வந்து அரசு என்னன்னா, பிரைவேட் ஸ்கூல வந்து ஊக்குவிக்கக்கூடிய வேலையா இருக்கு. இப்போ பல இடங்கள்ல பார்த்தா 4000 படிச்ச ஸ்டூடண்ட்ஸ் வந்துன்னா, இன்னைக்கு 600 பேர் தான் இருக்காங்க பள்ளிகள்ல. அப்போ ஏன் ஒரு பக்கம் அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா வந்து, மாணவர்கள் பள்ளிக்கு வரல. எனவே நாங்க வந்து மாணவர் எண்ணிக்கை குறையுதுன்றாங்க. ஆனா அரசு பள்ளிகளுடைய கட்டமைப்பை வந்து மேம்படுத்துவதும், நம்பிக்கை உருவாக்கக்கூடிய இடத்துல வந்து அது அது ஒரு ப்ராப்ளம். இன்னொரு ப்ராப்ளம் என்ன இருக்கு அப்படின்னா, இப்ப எந்திரமயமாதல் சம்பந்தமா, விவசாயத்தை எந்திரமயமாக்குறது சம்பந்தமா இந்த பட்ஜெட் நெறையா பேசுது. எது வேளாண் பட்ஜெட். நீங்க எந்திரமயம் உழுவதற்கு எந்திரம், இது தவிர்க்க முடியாது. நடுறதுக்கு எந்திரம், விதைக்கிறதுக்கு எந்திரம், பூச்சிக்கொல்லி மருந்தடிக்க எந்திரம், உரம் போடுறதுக்கு எந்திரம், களை பறிக்கிறதுக்கு எந்திரம், கருதறுக்கிறதுக்கு எந்திரம், களத்து மேட்டுக்கு போகாம அப்படியே அறுத்துட்டு வர்றதுக்கு எந்திரம், எல்லாத்துக்கும் எந்திரம் வந்தாச்சு. இது தவிர்க்க முடியாது. இது இது வளர்ச்சியினுடைய ஒரு கட்டம். அப்போ இவங்கள கிராமப்புறத்தில தக்க வைக்கிறதுக்கு தான் என்ன இருந்தது? 100 நாள் வேலை. இந்த மாரியான வேலைகள். சாலைகள் சராசரியா சாலை எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா, மகாராஷ்டிரா அதிகமா இருந்தது. ஆனா கிராமப்புற சாலை அதிகமா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அங்கே சரியில்ல. அது எல்லாம் மெயின் ரோடா இருக்கு. அது அதிகமா இருக்கு. அப்ப அது பிசினஸுக்காக இருக்கா? இல்லையாங்கிற ஒரு கேள்வி வருது. அப்ப இங்கே நீங்க படிக்க வைக்கணும்னா, இந்த கட்டமைப்புகளை நீங்க அதிகரிக்க வேண்டியது இருக்கு. அப்ப இத அதிகரிக்கணும்னா என்ன தேவை இருக்கு அப்படின்னா, ஒண்ணு வந்து பிரைவேட் ஸ்கூலுக்கு எப்படி பண்றாங்க? நீங்க அந்த கட்டணத்த நீங்க முறைப்படுத்தாததன் அவங்க நெறைய கட்டணம் வாங்குறாங்க. அந்த கட்டணம் குடுக்குறவங்கலாம் இங்க போறாங்க. அப்ப நீங்க ஒரு எலைட், நான் எலைட், அ விளிம்பு நிலை இத நீங்களே பிரிச்சுடுறீங்க ஆக்சுவலா. இன்னொன்னு சமூகத்த நீங்க ஆரம்பத்திலேயே என்னன்னா, ஆரம்பத்தில இந்த பிரைவேட் ஸ்கூல் ரொம்ப எலைட்டா சேர்க்கும்போது, இந்த பசங்களுக்கே ஒரு அ என்னது தாழ்வு மனப்பான்மை இருக்கும். அவன் அந்த ஸ்கூல்ல படிக்கிறான். அவனோட யூனிஃபார்ம் அது. நீங்க யூனிஃபார்ம்னு கொண்டு வந்தீங்க. ஒரே ஸ்கூல்ல யூனிஃபார்ம் வந்து இந்த குழந்தைகளுக்குள்ள வேறுபாடற்ற தன்மையை உருவாக்குங்கிறது கரெக்ட். ஆனா 2 வெவ்வேறு ஸ்கூல் யூனிஃபார்ம நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. அது கஷ்டம். அப்போ இந்த பள்ளிக்கூடங்களை தரமானதாக உயர்த்துவதற்கு, நான் தரமானதுன்னா வெறும் பளபளப்ப பேசல. மீதி எல்லா வகையிலும் உயர்த்துவதற்கு நீங்க கூடுதலா நிதி ஒதுக்கீடு செய்யணும். இப்ப இந்த தடவ வந்து ஆரம்ப கல்விக்கு நீங்க பள்ளி கல்விக்கு போன தடவ 44,000 கோடியா? 48. இந்த தடவ 44ஆ குறைச்சாங்க. குறைக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, இல்ல போன தடவையே நிறையா செலவழிக்காம விட்டாங்க. 42,000 கோடி தான் செலவழிச்சிருக்காங்க. அதனால நாங்க வந்து ரிவைஸ்டு எஸ்டிமேட்ல இருந்து நாங்க கூட குடுத்துருக்கோம் அப்படின்னு ஃபினான்ஸ் செக்ரட்டரி சொல்றாரு. அப்ப நீங்க இத ஏன் 43,00,000 பிள்ளைகள் படிக்கிற இடத்துல வெறும் 10,000 ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்கள மட்டும் நீங்க ஏன் எடுக்கிறீங்க? கேள்வி வருது. அப்போ நீங்க பீரியாரிட்டி எதுன்னு ஃபிக்ஸ் பண்ணணுமே தவிர, வெறுமனே ஏற்கனவே இருக்கக்கூடிய தலைப்புகளை மட்டும் பிரித்துக்கொண்டு அத செஞ்சீங்கன்னா இந்த பிரச்சனை வரும். அதில நான் கூட இப்போ ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு போயிருந்தேன். டீச்சர்கள் ஆர்ப்பாட்டத்துக்கு. 5ஆம் கிளாஸ் வரைக்கூடிய மாணவர்களுக்காக வகுப்பு எடுக்கக்கூடிய டீச்சர்ஸ். அவங்களுடைய புரொட்டஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீலகிரியில தொடர்ச்சியாக பள்ளி வந்து மூடியிருக்கிறாங்க. ஏன்னா வாத்தியார் இல்லன்னு சொல்லிட்டு பள்ளிய மூடிட்டாங்க. அதேமாரி இந்த 1ஆம்லேருந்து 5ஆம் வகுப்புல இருக்கவங்க படிச்சவங்களுக்கான வந்து காலி பணியிடங்கள் ஒரு 10,000 போஸ்ட் காலி பணியிடங்கள் இருக்கு. அந்த போஸ்ட் வந்து அரசாங்கமே ஒத்துக்கொண்டது. ஆனா எடுக்கல. அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "எங்களுக்கு குறைஞ்சபட்சம் நீங்க ரூ. 25,000 சம்பளம் குடுத்தா போதும். உங்க நிதி நிலை வந்து சரியாகுற வரைக்கும் நாங்க 25,000 வாங்கிக்கிறோம். ஆனா எங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு எங்கள வேலைக்கு எடுங்கன்றாங்க." இது தொடக்கப்பள்ளி. இதே மாரி ஒவ்வொரு துறையிலும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வேலையின்மை பிரச்சனையும், இல்ல எங்கள பணி நிரந்தரப்படுத்துகின்ற கோரிக்கை வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து வியாபித்து நிக்குது. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான பிரச்சனையா என்னன்னா, பணி நிரந்தரம், பணி பாதுகாப்பு. இது சார்ந்த தொழிலாளர்கள் கோரிக்கை இருக்கு. ஆனா, இந்த தொழிலாளர் கோரிக்கையை தூய்மை பணியாளர் போராடும்போது நேரடியாக ஆதரவு குடுத்தாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அரசாங்கம் அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியிலே பணி நிரந்தரப்படுத்தும்னு சொன்னாங்க. கார்ப்பரேஷன்ல ஒரு முறை வந்து டாக்டர்ஸ்லாம் போராட்டம் பண்ணாங்க. அதாவது மாநகராட்சியில இருக்கக்கூடிய டாக்டர் சம்பளம் வரலன்னு சொல்ட்டு. நான் அங்க போயிட்டு வேடிக்கை அவங்கள என்னன்னு கேட்க போயிருந்தேன். கோரிக்கை நேரம்ல வாங்க எல்லாம் தலைமைச் செயலகத்துக்கு போங்கன்ட்டாங்க. டாக்டர், நர்ஸ்லாம்.
எப்படிங்க நீங்க ஏன் தலைமைச் செயலகத்துக்கு போறீங்க? மனு கினு குடுங்க. சார் நாங்கலாம் விஜய்க்கு தான் சார் ஓட்டு போட்டோம் சார். எனவே நாங்க வந்து நேரடியா தலைமைச் செயலகத்த போய் கேட்போம்ன்றாங்க. அவங்களோட ஃபீலிங் அப்படி இருக்கு. ஆனா, இப்படி ஒரு ஏரியா வந்து வேலை சார்ந்து இருக்கிற விஷயத்துல, இந்த பட்ஜெட்ல அந்த ஏரியாவே தொடாம, எம்ப்ளாய்மென்ட்டோட இஷ்யூவே தொடாம, அப்படியே அப்ரப்ட்டா ஒரு இடத்துல நிறுத்தி வச்சுட்டு மத்தத பேச முடியுது இல்லையா? இது எப்படி பார்க்கறது? இல்ல, இல்ல. அதுதான். இது வந்து இந்த இந்த அரசாங்கம்னு இல்ல. எந்த அரசாங்கமும் செய்யாது. அது என்ன தெரியாதா? இவங்க யாருக்கும் தெரியாமலா இருக்காங்க? ப்ராப்ளம் என்னன்னா, அரசாங்கத்தினுடைய கொள்கை என்னன்னு புரிந்து கொள்ளாமலேயே, வாக்குறுதிகளை நம்புறபோது வரக்கூடிய பிரச்சனை. இன்னைக்கு இல்லை மக்கள் என்ன தான் பண்ணுவாங்க? வாக்குறுதி தான் நம்பி சண்டை தான் சண்டை தீரணும். தான் போடணும். சண்டை தான் போடணும். சண்டை தான் போடணும். நீங்க அது இல்லைன்னா சண்டை போடுவாங்கங்கிற பயம் இருந்ததுன்னா செய்வாங்கல்ல. இல்ல எப்படி உங்கள சண்டை போட முடியும்? நீங்க வந்து இன்னைக்கு நம்மளே சொல்றோம், போராட்டத்துலனா அவன் அவன் ஏதோ வந்து கஞ்சி காய்ச்சி குடிச்சிட்டு ரோட்ல தூங்கி எழுந்து, வீட்ல தூங்கி எழுந்து அடுத்த வேலைக்கு போற சூழல்ல, எப்படி ரோட்டுக்கு வந்து எல்லாத்துக்கும் போராடக்கூடிய சூழல் வரும் இல்ல. அவங்களுக்கு? ஒரு ஒரு குறிப்பிட்ட கட்டம் வரை நீங்க அத மாத்துனீங்கன்னா, எப்படியும் ரோட்டுக்கு வந்துருவாங்கிற பயம் இருந்ததுன்னா, அப்புறம் செட்டில் ஆகும். இன்னைக்கு மனோன்மணியம் சுந்தரனார் யுனிவர்சிட்டியில டீச்சர்ஸும், ஸ்டூடெண்ட்டும் சேர்ந்து தொடர் போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. இன்னைக்கு தான் என்ன விடிவு காலம் வந்திருக்குன்னா, உறுப்பு கல்லூரியில் இருக்கிறவர்களுக்கு சம்பள உயர்வு. அதே சமயத்தில அதில இருக்கக்கூடிய கெஸ்ட் லெக்சருக்கு ரூ. 5000 சம்பள உயர்வு. அவங்க போராடி இவங்களும் வந்திருக்கு. நான் வந்து ஓ நாகர்கோயில்ல ரொம்ப நாள் கழிச்சு தான் நம்ம பெல்லார்மின் இருக்கையில தான் மெடிக்கல் காலேஜ் வந்தது. ஏன் அவ்வளவு டிலே ஆச்சு? இவ்வளவு படிச்ச பகுதி இருக்குன்னு. அங்கே இருக்கக்கூடிய பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குல்ல, இங்க ஃபெசிலிட்டீஸ் வர்றத விரும்பல. அப்படி ஒரு லாபி இருக்குன்னாங்க. கவர்ன்மெண்ட் பிரைவேட் ஸ்கூல்ஸ் வந்து கவர்ன்மெண்ட் ஸ்கூல்ஸ் பெட்டரா இருக்கத விரும்பாது. அங்க இருக்கிற டீச்சருக்கு நல்ல சம்பளம் கிடைக்கிறத அவங்க விரும்ப மாட்டாங்க. இங்க நல்ல சம்பளம் குடுக்குறாங்கன்னு வச்சுக்கங்களேன். ஏபிள் ஹேண்டு அவங்களுக்கு குறைஞ்ச சம்பளத்துக்கு கிடைக்க மாட்டாங்க. கல்வி கூடங்கள் வைத்திருக்கிற எல்லாரும் கல்வி சேவைக்காக வந்திருக்காங்களா? அது ஒரு பிசினஸ். செண்டு வித்தா லாபம் கிடைக்கும்னா செண்டு விப்பாங்க. சாக்கடை வித்தா லாபம் கிடைக்கும்னா சாக்கடை தான் விப்பாங்க. லாபம் தான் அதில நோக்கம். ஸோ பள்ளிக்கூடமும் ஒரு நல்ல பிசினஸா வர்றதுனால அவங்க வர்றாங்க. அப்போ அவங்களுக்கு குறைஞ்ச சம்பளத்தில ஆளு தேவை. அப்போ நெறைய பேர் இப்படி இருக்கணும். நீங்க கவர்மெண்ட் இதையே பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன். அப்போ இப்போ கவர்மெண்ட்டும் சரி, பிரைவேட்டும் சரி, இவ்வளோதான் சம்பளம். இந்த ஸ்கூலுன்னு நெனச்சா ஒரு நல்ல இது இருக்கு அப்படிங்கிறது அது ஒண்ணு. அந்த லாபி தான் தீர்மானிக்குது. அந்த லாபி தீர்மானிக்குது இதையெல்லாம். நீங்க கல்வி சம்பந்தமான இந்த விஷயங்களிலே இவ மாண்டக் சிங் அலுவாலியா ரொம்ப நல்ல மனுஷன். ரொம்ப ரொம்ப புத்திசாலி. ஆனா, தனியார் மயத்தை அப்படியே கொண்டு வர்றது, உலகமயத்தை கொண்டு வர்றதுங்கிறது அவருடைய நோக்கம். பிரவீன் சக்கரவர்த்தி தமிழ்நாட்டுல இருந்து போயிருக்காருல்ல, அவரு இந்த பட்ஜெட் எப்படி இருக்கும்னு சொல்லியிருந்தார். இன்வெஸ்ட்மென்ட் அதிகமாகவும், இன்வெஸ்ட்மெண்ட்ட ஃபோக்கஸ் பண்ணுறதாகவும், எக்ஸ்பெண்டிச்சரை குறைக்க அவங்க எக்ஸ்பெண்டிச்சர்னா நம்ம எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, இந்த வெட்டியா இருக்கிற எம்எல்ஏவுக்கு சம்பளத்தை குறைப்பாங்க, அல்லது மினிஸ்டர்ஸுக்கு சம்பளத்தை குறைப்பாங்க, அவங்க சம்பந்தமான சம்பளத்தை குறைப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பிரச்சனை என்னன்னா, இவங்களோட திட்டத்தில் வெட்டுவாங்க அப்படிங்கிறது தான் இருக்குது. எனவே இது பொதுமக்களுடைய உணர்வாகவும் மாறாமல் இது ஆகாது. இப்போ ஏன் இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாடு முழுவதும் பஸ்ஸில் போகலாம், இலவசமாக பெண்கள் போகலான்னு இருந்ததில்ல, ஏன் பண்ணலை? இப்போ ஒரே காரணம் தான், பண்ணலைனாலும் இவங்க ஆதரவு கொடுப்பாங்க அப்படிங்கிற மனோநிலை ஆளுகிறவர்களுக்கு இருக்குது. நீங்கள் இது கட்டாயம் பண்ணித்தான் தீரணும், ஏன் நீங்கள் சொன்னதை செய்யலை அப்படின்னு அநேகமாக எனக்கு தெரிஞ்சு போன பீரியடில் தான் தேர்தல் அறிக்கையை முன் வச்சு ஒவ்வொரு விஷயமும் கேள்வியாக மாற்றப்பட்டது. ஆனால் இந்த தடவை பெண்களுக்கு இந்த மூணுமே இல்லைல்ல. 2500 இல்லை, அந்த 6 சிலிண்டர் இல்லை, பஸ் இல்லை. ஆனால் ஒரு கேள்வி கூட மேலே வரலையே. சாதாரண மக்களால கேள்வி கேட்க முடியும். எனக்கு 6 சிலிண்டர் குடுக்குறேன், நீ ஏன் குடுக்கலையேன்னு சொல்லிட்டு மக்களால கேட்க முடியல. பட் எதிர்க்கட்சிகள் இருக்குது. இவங்க கூட இந்த ஃபோர்ஸ்ஃபுல்லா இந்த விஷயம் வந்து விவாதத்திலே வரலையே. நீங்க அப்போ வந்து இந்த நியோ லிபரல் அஜெண்டான்றதுல ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி எல்லாமே என்னன்னா, அதுக்குள்ள இருந்து இந்த பிரச்சனைய பார்க்குறாங்க இல்லையா? அப்போ அப்போ பப்ளிக் இஷ்யூ யார் பேசுவா? அதான் லெஃப்ட்டு. நீங்கள் லெஃப்ட்டு ஆல்டர்னேட்டிவ்னு சொல்லும்போது, நீங்கள் திமுக, அதிமுக அல்லது தாவேகா நியோலிபரல் அஜெண்டாவுக்குள்ளே இருக்குது. இப்போ திமுக கூட நிறையா என்ன கேள்வி கேட்கலைன்னா, இதில் இருக்கக்கூடிய தனியார் மய முயற்சிகள் கேள்விக்குள்ளாக்கப்படவே இல்லை. நீங்கள் ஈபின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட் டைமாக டிரான்ஸ்மிஷன் நாங்கள் கொடுக்க போகிறோம்னு சொல்கிறாங்க. டிரான்ஸ்மிஷன் கொடுத்துட்டா அடுத்து வந்து என்னது? டிஸ்ட்ரிபியூஷனும் கொடுத்துருவாங்க.
அப்போ நீங்கள் தனியார்ட்ட வாங்க வேண்டிய சூழலுக்கு போவீங்க. மின்சாரத்தை தனியார்ட்ட வாங்க வச்சது தான் சட்டம். நம்பர் 1. 2வது, வேறு அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இல்லை. நீங்கள் பேட்ரி இருக்குல்ல, பேட்ரி எனர்ஜி சேவிங் சிஸ்டம், அது வந்து 20,000 யூனிட் உருவாக்க போகிறாங்க. அது மொத்தத்தையும் எங்கே கொடுக்க போகிறாங்க? பிபிபி மாடல்ன்றாங்க. எதுக்கு? சார்ஜ் பண்ணி நீங்கள் சார்ஜ் இல்லாத பேட்டரியை கொண்டு வந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது. இதுக்கு எதுக்கு நீங்கள் தனியார்ட்ட கொடுக்கணும்? எவ்வளவு லாபம் தரத்தக்கது? ₹1 ஒரு யூனிட்டுக்கு ₹1 அல்லது 50 பைசா அல்லது 25 பைசான்னு வச்சிங்கன்னா கூட கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து பணம் வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும். அதே போல் 20,000 ரீசார்ஜ், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ரீசார்ஜ் பண்ணுறத அப்படியே நாங்கள் தனியாருக்கு கொடுக்க போகிறோன்னு சொல்கிறாங்க. ஏன் அதை பண்ணணும்? அது தேவையில்லை. ஆனால் அந்த ஏரியாவை யாரும் கொஸ்டின் பண்ண மாட்டேன்றாங்க. 1000 பஸ் வாங்க போகிறோம், அதை அவங்க வந்து கிராஸ் காஸ்ட் கான்ட்ராக்ட் மெத்தடில் நம்ம கொடுக்க போகிறோம். அதாவது தனியார்ட்ட தான் இருக்கும், டிரைவரும் வண்டியும் தனியார்ட்ட இருக்கும், கலெக்ஷனை இவங்க வாங்கிப்பாங்க. இவ்வளவு ரூபா. இப்போ சாதாரண ஆள் என்ன நினச்சிட்டு இருப்பார் தெரியுமா? ஏதோ இங்கே தனியார்கிட்ட கொடுத்துட்டாங்களா, நமக்கு போகிறதுக்கு வழி இருந்தால் பரவாயில்லைன்னு. பட் உன் காசில் இருந்து தான் அதை எங்கே கொடுக்க போகிறாங்க? அந்த நிறுவனத்துக்கு கொடுக்க போகிறாங்க. இல்லை, இதில் என்ன ஒரு பெரிய கொடுமை நடக்குன்னா, இப்போ வந்து சென்னையில் நான் வந்து பார்த்த பிறகு விசாரித்த பிறகு ஒரு ஏற்கனவே சென்னைனா சென்னை புறநகர் வரைக்கும் இருக்கு இல்லையா பஸ். நீங்கள் வந்து திருவள்ளூர் மாவட்டம் வரைக்கும் போங்க, செங்கல்பட்டு, அங்கே காஞ்சிபுரம் மாவட்டம் இருக்கும். ஒரு 300 பஸ்ஸை வந்து குறைச்சிட்டாங்க. குறைச்சிட்டு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை அன்னைக்கு மட்டும்தான் எல்லா பஸ்ஸும் ஓடுது. செவ்வாய் டு சண்டே வந்து பஸ்ஸை குறைச்சிட்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு கட்டணம் இல்லாம பேருந்து, மகளிர் உரிமை பேருந்துன்னு வச்சுங்களேன், 9 மணிக்கு ஒரு பஸ் வருது, 9:15, 9:20னா 9 மணிக்கு வந்த பஸ்ஸு அடுத்து 9:15 பஸ் நிறுத்திடுறாங்க, 9:20 பஸ் நிறுத்திடுறாங்க, அடுத்த பஸ்ஸு. எதுவுமே இல்லாத பாவப்பட்ட ஜனங்க எப்படா அந்த வெள்ளை போர்டு வரும், கட்டணம் இல்லாத பேருந்து வரும் காத்திருந்து ஒரு சாதாரண மனிதனுடைய 1/2 மணி நேரத்தை வந்து காலி பண்ணுறாங்க. இதை பற்றி வெளிப்படையாக யாரும் பேசலை. ஈவன் திமுகவே பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூவை, இது வந்து பெரிய இஷ்யூ, நகரத்துள்ள சென்னை நகரத்தில் 300 பஸ்ஸை நிறுத்திருக்கான்னு தெரியும். அப்புறம் விசாரிச்சா என்ன பார்த்தீங்கன்னா, டிரைவர் கண்டக்டர் இல்லை. ஏன் டிரைவர் கண்டக்டர்னு பார்த்தீங்கன்னா, டிரைவரை கான்ட்ராக்ட் எடுக்கிறதுக்கு ஒரு ஏஜென்சிகிட்ட கொடுத்துட்டானுங்க, கண்ட்ராக்டரை கான்ட்ராக்ட் எடுக்கிறதுக்கு ஒரு ஏஜென்சி கொடுத்தாங்க. அந்த டிரைவரை கான்ட்ராக்ட் எடுக்க கொடுத்த ஏஜென்சி என்ன பண்ணுறான்னா, அவன் இன்னொரு ஏஜென்சிக்கு சப்கான்ட்ராக்ட் கொடுத்தான். அவன் என்ன பண்ணுறான், எனக்கு எடுக்கிறதுக்கு ஆள் வரலன்ட்டான். இப்போது ஏற்கனவே இது ஒரு அரசு துறையாக தான் இருக்குது இப்போ பொது டிரான்ஸ்போர்ட்டு. ஆனால் டிரைவரு கண்ட்ராக்டர் தனியார் போனோடனே அந்த தனியார் ஏஜென்சி ஆள் எடுக்கணுன்னே பஸ்ஸு ஓடலை. அப்போது இது என்னன்னா, இந்த பிரச்சனை எதுவுமே விவாதத்துக்கு வராமல் ஏழை எளிய மக்கள் வந்து என்னன்னா, அதுவும் மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. நீங்கள் சென்னையில் கூட்டம் பஸ்ஸில் தூங்கிட்டு போகிறான்னு சொல்லிட்டு பையனை அடிக்க போகிறாங்க, டோர் போட்டு கதவை போகிறாங்க. முதல் நீ கரெக்ட் டைம் பஸ் விட்டா ஏன் தூங்கிட்டு போக போகிறாங்க? அப்போது நீங்கள் பஸ் ஒரு படத்தில் சந்தோஷ் சுப்ரமணியம் அந்த பொண்ணு, அந்த நடிகை வருவா ஒரு வீட்டில் சாப்பிட்றது போது ஆரம்பிக்கும் போது இந்த ஜெனிலியா இந்த ஜெயரவி, ஆமாம், அந்த சிந்திர சாப்பாடு ட்ரெஸ்ஸில் படாமல் துண்டு போட்டு உங்கள் வீட்டில் சொல்லி கொடுக்கலையா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அவள் பதில் சொல்லுவாள், சாப்பாட்டை எப்படி சிந்தாமல் சாப்பிட்றதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு. நீ தொங்கிக்கிட்டு ஏன்டா போகிறாயின்னு கேட்குறதுக்கு முன்னால் நீங்கள் சொன்னோன்னு அதுதான் ஞாபகம் வருது. தொங்கிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லாமல் நீங்கள் பஸ்ஸை விட்டீங்கன்னா தொங்கிட்டு போகிறவன் இல்லாமல் போயிடுவான். அப்போ இது என்னன்னா ஒரு நெருக்கடியை உருவாக்குறது. இந்த அரசு அமைப்புகள் கட்டமைப்பு எல்லாத்தையும் நெருக்கடிக்கு உள்ளாக்குவதன் மூலம் தனியாருக்கு கொடுத்துடலாம், தனியார்கிட்ட போயிடலாம், கூட கொஞ்சம் காசு கொடுத்தா கூட தனியார் ரிலையபிள் என்கிற அந்த அந்த உங்கள் மனநிலையை கட்டமைப்பதுங்கிறது இருக்குல்ல. ஏன் நீங்கள் பிரதமரே ஒரு தடவை சொன்னார், பஸ்ஸுகள்லாம் நிறையா அப்படியே இலவச பஸ்ஸுக்கு கொடுக்கறது தப்பு, அப்படி இருந்தால் எப்படி நம்ம மெட்ரோ ரயில்லாம் எப்படி ஓடும், அது வந்து வயபிளாக இருக்காதே அப்படின்னாரு. அவர் சொல்கிறத பார்த்தா மேலோட்டமாக பார்த்துட்டு போனால் சாதாரணமாக தெரியும். அதாவது மெட்ரோ ரயிலை ஒரு வியாபாரமாகவும் அந்த வியாபாரத்துக்கு தடையாக இருக்கக்கூடிய இலவச பஸ் என்றும் அவர் ரெண்டையும் எதிரெதிராக அனுப்புகிறார். அதான் இவங்களோட பாலிசி தான். இப்போ நீங்கள் வந்து கும்டான ஒரு அமைப்பு உருவாக்கணும். அது ஹெட்டு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா சிஎம் இருக்கும்போது உருவாக்குனாங்க.
இப்போ லாஸ்ட் கவர்மெண்ட்ல பண்ணிட்டாங்கன்னா, நீங்க வந்து ஒரே உங்களுக்கு ஒரு டோக்கன் குடுத்துறானுங்க. கார்டு ஸ்மார்ட் கார்டு. நீங்க பஸ்லயும் போலாம், ரயில்லயும் போலாம், அதுலயும் போலாம், ஆ. இதுலயும் போலாம்னாங்க. அது முழுக்க என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து இந்த பிரைவேடைஸ் பண்றதுக்கான எல்லாத்தையும் அதாவது அரசு பொறுப்புலருந்து விலக்குறதுக்கான ஆ ஸ்மார்ட் கார்ட கையில கரெக்ட். குடுத்துட்டு போயிட்டேன்ட்டாங்க. இது யார் நடத்துறான்னா, அரசாங்கமே அரசாங்க பேர்ல நடத்துது. இதுக்கு இன்னொரு ஒரு கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இத சாத்தியக்கூறு அறிக்கை உருவாக்குறது ஒரு ஏஜென்சி கிட்ட குடுக்குறான். ம். அவன் ஒரு பிரைவேட் பிளேயர். பிரைவேட்ல. ஸோ ஒரு செட்டா வந்தோம்னா பிரைவேட்டைசேஷன் முழுக்க உள்ள வந்து நிக்கக்கூடிய ஒரு சூழல்ல, இதற்கு எதிராக செயல்படுவதாக சொன்ன அரசு, இந்த புள்ளிய பத்தியே பேசாம பேச போறாங்களே! மாட்டாங்க. அப்பன்னா வேலை குடுக்க அதனால தான் அவங்க வேலை குடுக்குறத பத்தி பேசல. இப்ப வேலை கொடுப்பது, வேலையை உருவாக்குவது என்று பேசாம இருக்கும்போது, அரசாங்கம் வேலையவே உருவாக்காது அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு என்ன சிரமம் இருக்கு? இவனுக்கு ஏதாவது வேலைக்கு போணும். ஏதாவது வேலைக்கு போகும்போது பிரைவேட்டுக்கு என்னது? அடிமாட்டு வேலைக்கு இவன் வேலைக்கு போறான். அது பத்தல அப்படின்னு வச்சுக்கங்களேன். ஏற்கனவே சில கலாச்சாரத்தை இவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. ஸோ அவன் ஒரு வேலைக்கு பதிலா 2 வேலைக்கு போறான். இந்த 2 வேலைக்கு போறவன் நீங்க இப்ப கேட்டீங்கல்ல, எத்தன தடவ தான்யா சண்டை போடுறதுன்னு? இவன் வேலைக்கு ஒரு நாளைக்கு போலைன்னா 2 வேலையிலிருந்து வர்ற சம்பளத்தை அவன் இழக்க வேண்டியிருக்கும். நீங்க நம்ம டிவியில நெறையா டிவியில அவனுடைய முகங்களாக இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிற சம்பளமும், முக்கியமான பொறுப்புல இருக்கவங்களுக்கு சம்பளத்தையும், இதர ஊழியர்களுக்கான சம்பளத்தையும் நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கங்க, கண்ணீர் வரும். சினிமாவிலும் பார்த்துக்கலாம் அதிகம் தான். சினிமா. திரைத்துறையா இருக்கட்டும், ஓ! நாடகம் எல்லாத்துலயுமே வந்து முன்னாடி இருக்க ஹீரோவுக்கு இருக்கிற சம்பளமா வந்து பின்னாடி சாதாரண இருக்கிற ஆட்களுக்கு உடல் இல்ல. உழைப்பாளர் கிடையாது. அப்ப இதுல என்னன்னா, இது எல்லாமே தனியார் மயத்தை ஃபெசிலிட்டேட் பண்றதுக்கான ஏற்பாடு. இப்ப இப்ப நீங்க திமுக நாளைக்கு பேசணும். அதிமுகவும் நாளைக்கு பேசணும். தாவேகாவும் அத மறுபரிசீலனை செய்யணும். நீங்க ஹாஸ்டலு, வீடு கட்டுறது, இது எல்லாத்தையுமே நாங்க பிபிபி மோடுக்கு போவோம்ன்னு சொன்னா, என்ன விதமான அணுகுமுறை? ரொம்ப நாள் கழிச்சு தமிழ்நாட்டுல பிபிபின்ற வார்த்தை பட்ஜெட்ல அதிகமா பட்ஜெட்ல வருது. எதிரொலிச்சிருக்கு. இப்போ ஆமா. தாவேக்கால விஜய் பட்ஜெட், வெற்றி பட்ஜெட்டா, பிபி பட்ஜெட்டா? பிபிபி பட்ஜெட்ன்ற மாரி நான் என்டையர் ஏரியா பிபிபி. இப்போ உதாரணம் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுங்களேன். சென்னையில வந்து உங்களுக்கு வந்து அண்ணா நகர்ல ஒரு கோல்டன் ஃபிளாட்ஸ். அதாவது தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் கீழ் வந்து கட்டப்பட்ட குடியிருப்புகள். அப்போ அது என்னன்னா எல்ஐஜி, எம்ஐஜின்னு குடுப்பாங்க. தமிழ்நாடு முழுக்குமே ஒரு ஒரு லோ இன்கம்க்கு, மிடில் இன்கம்னு குடுக்குறது. அப்போ ஏதாவது ஒரு வகையில வீடு உறுதிப்படுது. குடிசை மாற்று வாரியம் குடியிருப்புகள் வேற, வீட்டு வசதி வாரியம் வேற. இப்ப அந்த வீடுகள் கட்டி முடிச்சு ஒரு 25 வருஷம், 30 வருஷம் ஆனோனே பில்டிங் பழசாயிடுது. பழசானோன என்ன செய்யணும்? திருப்பி இடிச்சு கட்டணும். இடிச்சு கட்டுறது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அசோசியேஷன் வச்சிருப்பாங்க ஆல்ரெடி. இவங்க அசோசியேஷன் சேர்ந்து என்ன பண்ணா, கான்ட்ராக்ட் விடணும். ஒப்பந்தம் குடுக்குறாங்க. ஒப்பந்தம் குடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒப்பந்தத்திலேயே இந்த இப்போ அண்ணா நகரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அ 2 பேர் ஒப்பந்தத்துக்கு குடுத்துடுறாங்க. 3வதா ஒரு ஒப்பந்தம் டிரான்ஸ் இண்டியான்னு ஏதோ பாம்பேலேருந்து வருது. அவங்க வந்து ஒப்பந்த ஷரத்துக்கள் எதுவுமே இல்ல. முழுக்க முழுக்க அவனுக்கு சொத்து இல்ல, வீடு கட்டின எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, எதுவுமே இல்ல. ஆனா அந்த நிறுவனத்துக்கு வீடு கட்டுறதுக்கு அசோசியேஷன் வந்து குடுக்குறாங்க. இத எடுத்துன்னு போயிட்டு நீங்க வீட்டு வசதி செயலாளர்ட்ட மனு குடுத்தாலும் நடவடிக்கை எடுக்கல. ம். இது என்னன்னா சட்ட ரீதியா இல்லீகல். சட்ட ரீதியாக முறைகேடு நடக்குது. தமிழ்நாடு வீட்டு அப்ப என்ன ஆகும்னா, தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் வந்துடைய அந்த சொத்த சமூக நீதி அடிப்படையில் பகிர்ந்தளிக்கப்பட்ட குடியிருப்புகள ஒரு சட்டவிரோதமாக இல்லீகலா கான்ட்ராக்ட் எடுத்த ஒரு ஏஜென்சி வந்து முழுக்க உங்களுக்கு லக்ஸரி பில்டிங் கட்டுவாங்க. லக்ஸரி பில்டிங் கட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அது 60 அடி ரோடு. 60 அடி ரோடுக்கு நீ வந்து 1000 ஃபிளாட் கட்டினா அவன் அத்தனை பேரும் கார விட்டு விட்டுறான். எவன் ரோடு எவன் ஆமா. டிராஃபிக் ஆவறது? ம். நீ முழுக்க டிராஃபிக் உருவாக்க போற. அத தடியான்னு சொல்லிட்டு வந்து அது ஹவுசிங் செக்ரட்டரி குடுத்தா, ஹவுசிங் செக்ரட்டரி கைய பொசஞ்சிட்டு இருக்காரு. அப்போ நீங்க என்னன்னா, இஷ்யூ வந்து எங்க போய் நிக்குது பார்த்தீங்கன்னா, அந்த அரசு கட்டமைப்புல, உன் சொத்தையே ஒருத்தன் சூறையாட வரான். ஆ. ஆனா வந்து என்னன்னா, அரசு நிர்வாகம் வந்து வேடிக்கை பாக்குது. ஏன்னா, இவங்க மைண்ட்ல தான் பிபிபி இருக்குது. ஆ. நீங்க இப்ப தான் பேசுபொருளா இருக்கு. ஆனா, இப்போ உங்களோட அனுபவம் இருக்குல்ல. கேபி பார்க்கு. அரசுக்கு சொந்தமான இடம். ஆ திரும்ப இதுக்கு முன்னாலேலாம் அத இடிச்சுட்டு திரும்ப கட்டுனாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்க போய் குடியேறி இருக்கலாம். ஆனா என்ன ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல 2020ல ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. ஸோ திரும்ப போணும்னா ரூ. 1,50,000லேருந்து ரூ. 7,00,000 வேணும். அப்படிங்கிற நிலைமை. நான் என்ன சொல்றேன்னா, இந்த நியோலிபரல் அஜெண்டாவுக்கு எதிரா எல்லாரும் சேர்ந்து போராடலைன்னு வச்சுக்கங்க. இத மாத்துறது பெரும் கஷ்டம். இல்ல அங்க தான் ஒரு கேள்வி வருது. நியோ லிபரலுக்கு எதிராக எப்படி போராடுவதற்கான வழிகாட்டல். இப்போ உதாரணத்துக்கு நீங்க சொல்றீங்க இந்த பட்ஜெட்ல போதைக்கு எதிராக இது பண்ண போறோம். சிஎம் வந்து போதைக்கு எதிரா இருக்க போறான்னு சொல்லி சந்தோஷம். உண்மையிலே வந்து போதைக்கு எதிராக இந்த அரசாங்கம் செயல்பட்டா நல்லது. நீங்க அதுக்கு என்ன செய்யணும்?
இளைஞர்களுக்கான விளையாட்டு வந்து ஊக்குவிக்கணும். இப்ப என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல முன்னாடியே அத ஆரம்பிச்சுட்டாங்க. டிஎம்கே பீரியட்ல, ஏடிஎம்கே பீரியட்லும். நீங்க வந்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் விளையாட்டு மைதானம் இருக்கும். ம். நீங்க சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, அவங்கவங்க பஞ்சாயத்து போர்டு கிரவுண்ட் இருக்கும், நகராட்சி கிரவுண்ட் இருக்கும். பசங்க என்ன செய்வாங்க, ஃப்ரீயா இருக்கும்போது, ஸ்கூல் விட்டு முடிச்ச உடனே வந்து விளையாடிட்டு இருப்பாங்க. கிரவுண்ட்ல விளையாடுவாங்க. இப்ப என்ன பண்ணிட்டான்னா, இந்த உள்ளாட்சி அமைப்புகள் கீழ இருந்த விளையாட்டு மைதானங்கள சம்டைம்ஸ் வந்து என்னன்னா, அந்த அந்த மைதானத்தில சில வசதியா டேபிள் டென்னிஸ் கோர்ட்டோ, இல்ல பாஸ்கெட் பால் கோர்ட் ஏதாவது உருவாக்கி இருந்தா, அந்த மைதானத்த இப்ப என்னன்னா எஸ்டிஏடி வாங்குறாங்க. ஆ கரெக்ட். ஸ்போர்ட்ஸ் டெவலப்மென்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு. எஸ்டிஏடி வாங்குறதுனால என்னன்னா, இது உள்ளாட்சி அமைப்பினுடைய கிரவுண்டு. எஸ்டிஏடியும் கவர்ன்மெண்ட் இது. இங்க என்ன பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்க பூந்தமல்லி ஈவேரா நெடுஞ்சாலையில அந்த சேத்துப்பட்டு ரயில்வே ஸ்டேஷன விட்டு பார்த்தோம்னா, ஒரு பெரிய வரம்பு கிரவுண்ட் தெரியும். அந்த கிரவுண்ட்ல ஸ்லம்ல இருக்க எல்லா வீட்டு பிள்ளைகளும் போயிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. இப்ப என்னன்னா, என் வூட்டு வாசல்ல கிரவுண்ட் நான் உள்ள போனா துட்டு குடுறான்றான் வாசல்லேருந்து. கரெக்ட். ஏன்னா இது எஸ்டிஏடின்றாப்புல. ஆயிடுச்சா? அது 10 வருஷம் ஆச்சு. இப்ப இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் பக்கத்தில கண்ணப்பர்த்தல் மைதானத்திலிருந்து, அண்ணா நகர்ல இருக்கக்கூடிய ஷெனாய் நகர் கிரவுண்ட்ல இருந்து 3, 4 கிரவுண்ட் இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, எஸ்டிஏடி எடுக்குறாங்க. அமைச்சரே நேரடியா போயிட்டு அது எஸ்டிஏடி எடுக்குறாரு. இதுல என்ன முக்கியமான பிரச்சனை, அது சென்னையில இருந்து மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க அது நடக்கும். இப்ப ஸ்போர்ட்ஸ் எப்படி இருக்கும்? ஸ்போர்ட்ஸோட அடிப்படை நீங்க விளையாட்ட ஊக்குவிக்கணும்னா, நீங்க வந்து இப்ப மெர்சி விளையாடுறாரு, இல்ல ஃபுட்பாலோ எந்த கேம் பார்த்தீங்கன்னா, யூரோப்லயோ இல்ல மத்த நாடுகள்ல அ எப்படி ஆள் எடுப்பான்னா, பசங்க வந்து அந்த பப்ளிக் கிரவுண்ட்ல போய் விளையாடிட்டு இருப்பானுங்க. அவன் ஃபுட்பால் விளையாடிட்டு இருப்பான். கோச் வந்து வேடிக்கை பார்ப்பான் போயிட்டு. "எவன்டா கால்ல பால் எப்படி விளையாடுறானுங்கன்னு" சொல்லிட்டு வேடிக்கை பார்த்து, "ஓ! இந்த பையன் நல்லா விளையாடுறான் வாயான்னு" சொல்லிட்டு, மெர்சிய அப்படிதான் தூக்குனானுங்க. "யோவ்! நீ அவன் இந்த பையன் நல்லா அவனுக்கு ஏதோ ட்ரிக்ஸ் தெரியுது வான்னு" சொல்லிட்டு, அவனுக்கு அவங்க அப்பா என்ன தெரியுமா கேட்டாரு? "யோவ்! உன் கிரவுண்ட் எடுத்துக்கோ. ஆனா, உனக்கு ஒரு தடுப்பூசி போடணும். போடுறேன்னா, நான் என் பையன உனக்கு குடுக்குறேன்னு" சொன்னாரு. ஏன்னா, அந்த அளவுக்கு வீக்கா இருந்தான் மெர்சி. இன்னைக்கு உலகமே போடக்கூடிய ஃபுட்பால் பிளேயர அவன் ஊர்ல இருக்கிற ரோட்டு கிரவுண்ட்ல விளையாடிட்டு இருக்கும்போது, அந்த டீம் வந்து கேட்குது. தமிழ்நாட்டுல, இந்தியாவுலன்னா இந்த மாரினா பொது மைதானங்கள்ல விளையாடக்கூடிய பசங்கள போய் வேடிக்கை பார்த்து, பொண்ணுங்களையோ, பசங்களையோ வேடிக்கை பார்த்து, அவங்கள வந்து ஸ்போர்ட்ஸ் மேனா உருவாக்கக்கூடிய வேண்டிய நாம, நம்ம என்ன செய்றோம், இவங்களுக்கு வாய்ப்பா இருந்த விளையாட்டு மைதானங்களையே வியாபார மைதானங்களா மாத்துறோம். ஸோ இந்த இடத்துக்கு வந்து இந்த பட்ஜெட் போயிருக்குல்ல. அதனால தான் என்னோட கேள்வி என்னன்னா, உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. போதைய ஒழிக்கணும்னா உட்காந்து போதை ஒழி, போதை ஒழின்னு ஒப்பிச்சிட்டு இருப்பியா? விளையாடணும். கிரவுண்ட்ல வந்து அவனுக்கு ஸ்போர்ட்ஸ் ஸ்பேஸ் இருக்கணும். நீ எந்த இடமும் இல்லாம இதையே ஒரு அரசு அமைப்பு, அந்த கிரவுண்ட நீ வாங்கி அத பேமெண்ட் கிரவுண்டா மாத்திட்டான்னா, எவனுக்கு விளையாட்டு? ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம்லாம் வந்து உயர் வர்க்கத்தை, உயர் ஜாதிய சார்ந்தவன்னா, ஒடுக்கப்பட்டவனோ, பொருளாதார வசதினாலும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது ஐஸ் உனக்கு குச்சி எனக்கா? அப்ப இந்த கேள்வி வந்து என்னன்னா, இன்னைக்கு சட்டமன்றத்தில உதயநிதி எழுப்பணும் அத. நீங்க வந்து எதிர்க்கட்சிகள் ஷார்ப்பா இருக்கிறது எப்புட்ன்னா, நீங்க வந்து என் மக்களுக்காக நீ பேசுறியா இல்லையான்னு பொறுத்து தான் அரசியல் கட்சியில நம்ம மதிப்பிட முடியும். ஆனால் அந்த விவாதம் வந்து இந்த இடத்துல நடக்குமான்னு எனக்கு தெரியல அது. அதான். இது வந்து இது மக்களிடம் பேசு பொருளாக்கும். ம். மக்கள்ட்ட பேசு பொருளாகும்போது, ஆட்டோமேட்டிக்கா அவங்க பேச வேண்டிய நிர்பந்தம் உங்களுக்கு வரும். இப்ப வேலை வாய்ப்பை பற்றி இந்த இந்த பட்ஜெட் பேசவே இல்லங்க. ஆக்சுவலா அதுக்காக தான் ஓட்டே போட்டுருக்காங்க. ஓட்டே போட்டிருக்காங்க. வேலை வாய்ப்பு ஆனா கொடுமை என்னன்னா, அந்த பத்திரிகைகள் என்ன பண்றான், பட்ஜெட்ல ஒரு வாசகம் இருக்கு. அ காலி பணியிடங்களை நிரப்பும் போதும், அ பதவி உயர்விலும் இந்த அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையாக இருக்கும். இதுதான் பட்ஜெட்ல இருக்க வாசகம். ஆனா டிவியில என்ன போடுறாங்கன்னா, காலி பணியிடங்கள் நிரப்பப்படும். நீ காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் போதுங்கிறது எப்போ நிரப்புறோம்லாம் சொல்லல. ஒரு 3,00,000 அரசு பணியிடங்கள் காலியா இருக்கு. அதேபோல வந்து கான்ட்ராக்ட்ல இருக்காங்க, டெய்லி வேஜஸ்ல இருக்காங்க, வெளிமுகமையில இருக்காங்க. பட் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இவங்களோட இன்டென்ஷன் என்னங்கிறத சொல்லியிருக்காங்க. நான் அதனால தான் சொல்றேன். இப்ப நீங்க வந்து 204 ஜிஓ 204 21 ஜூலை மாதம் 21 போட்டிருக்கு. இனிமே செவிலியர்கள் பற்றாக்குறை எல்லா இடத்துலயும் இருக்கு. இவங்க என்ன பண்றாங்க, வெளியில இருக்கக்கூடிய செவிலியர்களை எடுத்து அ வேற இடங்களுக்கு ரொம்ப பற்றாக்குறை இருக்கிற இடங்களுக்கு போடுறாங்க. இப்ப இந்த இடத்த என்ன பண்ணுவீங்கன்னா, பல இடங்களில் அந்த செவிலியர் போஸ்ட் காலியாயிடும். காலியாயிடும். அத மீறி வர்றதுக்கு இதுவரை என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, எம்ஆர்பிலேருந்து ரெக்ரூட் ரெக்ரூட்மென்ட் பண்ணணும். பண்ணலாம். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, எம்ஆர்பிலேருந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ண வேணாம். ஏன்னா 2015, 19ல எம்ஆர்பிலேருந்து ரெக்ரூட் பண்ணவங்கலாம் இப்ப நிரந்தரம் பண்ணணும்னு போராடி பெரும்பகுதி நிரந்தரம் ஆயிருக்கு.
இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், 11 மாதம் கான்ட்ராக்டில் ஆள் எடுப்பாங்க, 1 மாதம் அவங்க வெளியே வச்சுருவாங்க. அதுக்கு ஒரு அரசாங்கமே இப்படி பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அவன் 15 வயசு பிள்ளைங்களை வச்சு அம்மோனியா பிளான்ட்டுக்குள்ளே உள்ளே வச்சு தான் சாக வைப்பான். அதானே நடக்கும். செவிலியருக்கும் அதான் நிலைமை, வாத்தியாருக்கும் அதான் நிலைமை. வாத்தியாருக்கும் அதான் நிலைமை, இவங்களுக்கும் அதான் நிலைமை. எனவே அது ஒரு மேஜர் ஏரியான்னு நான் பார்க்குறேன். இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது என்பதில் அரசாங்கம் ஒரு கூடுதல் அக்கறையோடு இதில் சொல்லியிருக்கணும். இன்ஃபேக்ட் அவங்க ஏற்கனவே சொன்னது 4000 இப்போ வேலையில்லா கால நிவாரணம்னு இடதுசாரிகள் தொடர்ச்சியாக அந்த கோரிக்கையை வச்சுக்கிட்டே இருக்கோம். அதுக்கு காரணம் கவர்மெண்ட்டு இந்த கமிட்மெண்ட்னாலையாவது அங்கே போவாங்களான்னு. ஆனால் இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு, அவங்களுக்கெல்லாம் ஸ்கில் ட்ரைனிங்க்கு வெற்றி ஸ்கில் ட்ரைனிங்கா ஆமாம், அதில் ப்ரைவேட்லேயும் கவர்மெண்ட்லேயும் அவங்க வேலைக்கு கொஞ்ச நாள் பயிற்சி கொடுப்போம், அதுக்கு கொஞ்சம் ஸ்டைஃபண்ட் கொடுப்போம். பொதுவாக இதை வந்து பிரைவேட் கம்பெனி ஏற்றுப்பான். ஏன்னா வந்து அப்ரண்டிஸா அதுதான் பல பேர் வச்சுக்கிறாங்கல்ல அந்த விஷயங்கள். அப்ரண்டிஸ்ஷிப்பை வச்சுக்கிட்டு வேலை வாங்குறதுக்கு பதிலாக இப்போ கவர்மெண்ட்டே பணம் கொடுத்து இது ஏற்கனவே ஃபெயில்டு ஸ்கீமு. இங்கே முதல்ல வந்து இவங்க என்ன சொன்னாங்கன்னா, ப்ரொடக்டிவிட்டி லிங்க்டு இன்சென்டிவ் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்தான். அது தோற்று போன அது எதுன்னா எம்ப்ளாய்மெண்ட்டுக்காகன்னு சொன்னான். போன பட்ஜெட்டில் என்ன சொன்னாங்க, எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ்னு சொன்னான். ரெண்டுமே ஃபெயில் ஆகி போச்சு. ஆனால் இந்த கவர்மெண்ட்டு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அதில் கவனம் செலுத்தியிருக்கணும். அப்போ என்னென்னா, எந்த ஏரியாவில் ஒரு ஆல்டர்னேட்டை பார்க்கணுமே தவிர ஏற்கனவே இருக்கக்கூடிய பட்ஜெட்டை வச்சுக்கிட்டு பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வேண்டியது. நீங்கள் சொன்னீங்களே செவிலியர் இஷ்யூ. செவிலியர் பார்த்திங்கன்னா எல்லா அரசு மருத்துவமனைகளிலும் வந்து அடிப்படையாக ஒரு 6 பேர் செவிலியர் குறைஞ்சபட்சம் இருக்குன்னா 2 பேர் ஒருத்தர் தான் இருக்காங்க. பல இடங்கள் அது எப்படி மீட் அவுட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த செவிலியர் பயிற்சிக்கு படிக்கிறவங்க நர்ஸு அந்த ஸ்டூடெண்ட்ஸை பயன்படுத்துகிறாங்க. செவிலியருடைய பெரும்பாலும் வேலை நடந்த பேஷண்ட்டு டிஸ்சார்ஜ் ஆகும் பார்த்தீங்களா, முறமாக உட்காந்து எழுதிட்டு இருப்பாங்க பேப்பரில் வந்து. இந்த பேப்பர் ஒர்க்லேயே செவிலியருக்கு போய்டு. நைட் ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செவிலியர் தான் இருக்காங்க. நீங்கள் இப்போ குடும்பம் பல இடத்துல பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டுக்கு பிபி மாத்திரை கொடுக்குற மாத்திரையை செவிலியரே போட்டுட்டு தான் பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு இவங்களுக்கு பிபி ஏறி போயிடுது. அப்போது உண்மையிலே இந்த அரசாங்கம் வந்து இந்த ஒரு பெண் பெரும்பாலும் இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா செவிலியர்கள். இந்த கோரிக்கையை வந்து என்னன்னா, இந்த பணியிடங்களுக்கு வந்து நிரப்பப்படுவது, ஒரு மருத்துவமனைகளில் வந்து போதுமான செவிலியர் இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டியது வந்து இந்த அரசாங்கத்தோட முக்கியமான கடமை. நீங்கள் ஏன்னா ஒரு விஷயம் அது பெண்கள் வேலை ஒன்று, 2வது இந்த சுகாதார கட்டமைப்பில் நீங்கள் ஆரம்ப சுகாதாரம்லேருந்து அரசு மருத்துவமனை அல்லது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வரை இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு டாக்டரை விட கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து செவிலியர் தான் இருக்கக்கூடிய இடம். ஆனால் இந்த செவிலியர் பணியிடங்கள் காலியாக இருப்பது குறித்தோ அல்லது நிரப்பணுன்ற கோரிக்கை கூட பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் வந்து கடந்து போகுது. சொல்கிறேன், அவங்க செய்யலைங்கிறது மட்டும் இல்லை, அது செய்யாமல் இருப்பதற்கான ஜீவோ 204 போட்டு வச்சுருக்காங்க. ரொம்ப அது வந்து ரொம்ப மோசமாக நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். நீங்கள் டாக்டர்களுமே ரொம்ப பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. அதில் பயிற்சி மருத்துவர்கள் இருக்காங்கல்ல, பிஜி டாக்டர்ஸ் இருக்காங்களா, அவங்களுடைய வேலை நேரம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரம். 36 மணி நேரம்லாம் வேலை பார்க்குறவங்க இருக்காங்க. ஆமாம், அதே போல் கிட்டத்தட்ட ஒரு அடிமைத்தனம்னு நான் சொல்லுவேன். நம்ம ஸ்டைஃபண்டு மற்ற மாநிலங்களோட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் கொடுக்குறோம். இப்போ இன்னொன்று, அவங்களுடைய சம்பளமும் கூட கம்மி. 60,000 கொடுக்குறாங்க அவங்க முடிச்சுட்டு வரும்போது அரசு. அந்த அரசு டாக்டர்கள் வேலையும் இப்போது ஒப்பந்தத்தில் எடுக்கிறாங்க. இந்த நேஷனல் ஹெல்த் மிஷன் இருக்க 2009-11 எடுத்த டாக்டர்ஸ் பலரும் இன்னும் நிரந்தரம் செய்யப்படாமல் பல இடங்கள்ல இருக்காங்க. இப்போ இந்த லேபர் ரைட்ஸ் இருக்குல்ல ஏரியா, ஆமாம், இப்போது வந்து ஏற்கனவே நம்ம வந்து பிஜேபியோட 4 தொழிலாளர் தொகுப்பு சட்டங்கள் வந்து அமல்படுத்தினாங்க. இவங்க சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் உருவாக்கி வச்சுட்டாங்க. பட் இப்போ எந்த நிலமையில் இருக்குது இந்த இந்த இல்லையா? அவங்க ஒன்றுமே சொல்லலையே ஆக்சுவலாக. இப்போ 1/4/2026 அது அமுல்படுத்தப்படும் என்று ஒன்றிய அரசாங்கம் சொல்லிட்டாங்க. அப்போ இப்படி ஒரு கிரைசிஸ் வரும்போது இந்த விஷயத்தை எப்படி பண்ணுறதுங்கிறது சம்மந்தமாக கேரளா அரசாங்கம் ஜஸ்டிஸ் கோபால் கவுடா தலைமையில் ஒரு குழு போட்டாங்க. அவங்க சில ரூல்ஸை இதில் காப்பாற்றி, நீங்கள் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ண சாதாரணமாக கேட்டோன்னா என்ன லேபர் ரூல்ஸு அப்படின்னு ஒருத்தர் பேச முடியும். ஆனால் நீங்கள் அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தா 15 வயது நம்ம தானே போனோம் அம்மோனியாவில் பாதிக்கப்பட்ட எப்படி அந்த குழந்தைகள் 15 வயசுலேருந்து 25 வயசு அவன் ஆதாரை சேஞ்ச் பண்ணியிருக்கான். அந்த மாவட்டத்துக்கு இவங்க கொடுக்குற 2 லட்ச ரூபாயை அனுப்பி வச்சுருந்துருக்காங்க.
ஆனால் அதே சமயத்தில் அந்த 2,00,000 அங்கே போகும்போது இந்த ஆதாரோட அது மேட்ச் ஆகாது. எவ்வளோ பெரிய கொடூரம் பார்த்தீங்களா? 2வது வந்து அவங்க வூட்டு ஆளுங்க சாவ போகிறனால அவங்களுக்கு தெரியவே தெரியாது. தெரியாது, தெரியாது. இது ஒரு கொடுமை. எனவே இந்த பட்ஜெட் சம்பந்தமான பொதுவான விவாதங்களை முன்வைக்கிற போது எதிர்க்கட்சி அல்லது வந்து ஏற்கனவே ஆண்ட அதிமுக எதை வைக்கணும்னா மாற்றை முன்வைக்கணும். நீங்கள் மாற்றுன்னு சொன்னீங்கன்னா இடதுசாரிகள் சொல்கிறது தான் மாற்று. நீங்கள் மற்றது எல்லாமே என்னென்னு நீங்கள் பேசிக்கலான்னா போனதை விட இது பெட்டர், அதை விட இது பெட்டர்னு பேச முடியும். இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து திமுகவும் அதிமுகவும் வேறு சில சமூகத்தில் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வச்சுருக்காங்க. அதெல்லாம் குறை சொல்ல முடியாது. நீங்கள் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி கம்மியாக இருக்கிறதோ, பெண் கல்வி விகிதம் அதிகமாக இருக்கிறதோ, எஸ்சி எஸ்டி மாணவர்கள் மத்தியில் கல்வி விகிதம் அதிகமாக இருக்கிறதோ, அதே போல் நீங்கள் வந்து டாக்டர்கள் எத்தனை பேருக்கு ஒரு டாக்டர் என்பது மற்ற மாநிலங்களை விட அதிகமாக இருக்கும். இதெல்லாம் பெட்டர் பிளேஸ்ட். பட் அது ஒரு பெட்டர் பிளேஸ்னால் நீங்கள் அப்படியே இன்னொரு பக்கம் வரங்களேன், சாதிய வன்கொடுமைகள் இதே தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் வந்து வெட்டும் குத்தும் ரத்தமாக வந்து இவ்வளோ சாதி ஆணவம் பிடிச்சி அலையக்கூடிய விஷயமா இருக்குது. இது பற்றி எந்த ஒரு டிபேட்டுமே நடக்கலையே. அது அதான் உங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, ஏதோ சமூக நீதி நம்ம பேசுகிறோம், இந்த சோஷியல் லெகசிஸ் ஜஸ்டிஸோட லெகசியோட இடம் நம்ம பேசுகிறோம். அசால்ட்டாக வந்து சாதி அடிப்படையில் வந்து கொலைகள் வந்து இங்கே நடக்கப்படுகிறது. ஒரு விருப்பப்பட்டவங்கள கல்யாணம் பண்ண முடியல, வாழ முடியலனா இது இது என்ன இது? அதனால தான் நம்ம இப்போ ஆணவ கொலை தடுப்பு சட்டம்னு கேட்குறதே நீங்கள் முதல்ல பாருங்கள். சில பேர் கேட்குறாங்க, சட்டத்தின் மூலம் மட்டுமே பண்ணிட முடியுமா? சட்டத்தின் மூலம் பண்ண முடியாது. ஆனால் பாப்பாப்பட்டி, கீரிப்பட்டி, கொட்டாக்கச்சியந்தல், நாட்டார்மங்கலம் இந்த 4 அது ஒரு பெரிய அந்த வன்முறை நமக்கு தெரியும். பட் ஒன்று என்னென்னா, இடதுசாரிகள் தான் இந்த கோரிக்கையை முன் வச்சோம். நீ ஒருத்தன் வந்தால் வெட்டிட்டா பயந்துருவோன்னு நினைக்கிறாயில்ல, 10 பஞ்சாயத்து தலைவர் ஆண்டுகள் ஒரு தலித்து தலைவராக இருந்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? வேற ஒருத்தர் பஞ்சாயத்து வேற வழி இல்லையே, நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியது இருந்தது. இப்போ அதே மாதிரியான நிலைமை இப்போ இருக்கா? நக்கலமுத்தன்பட்டி பிரச்சனை, நாட்டார்மங்கலம் பிரச்சனை, கொட்டாக்கச்சியந்தல் பிரச்சனை, இது எல்லாம் நடந்ததில்லை. ஆனால் இன்றைக்கி அது இல்லை. அப்போ எனவே சில சட்டங்களை முன்மொழிவுகளை வைப்பது, அதை அமல்படுத்துவது, அதற்கு உகந்த முறையில் பண்ணுவது என்பது தீண்டாமை ஒழிப்பு முன்னணி இது குறித்து விரிவாக ஆய்வு செய்து மாதிரி சட்டமே வந்து இன்னைக்கு அரசாங்கத்திட்ட கொடுத்துருக்குறாங்க. எனவே இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்லேயே வந்து விஜய் அரசாங்கம் வந்து என்னென்னா சாதி ஆணவ கொலைகளுக்கு எதிரான ஒரு தடுப்பு சட்டத்தை கொண்டு வர வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம். அதை நம்ம பண்ணணுன்றத வற்புறுத்த வேண்டியிருக்கு. ஒன்று, அதாவது சட்டம் என்ன சொல்லுது? தலித் ஒருவர் வன்கொடுமையின் காரணமாக கொல்லப்பட்டால் அவர் குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை கொடுக்க வேண்டும். அந்த வேலை வந்து என்ன வேலை கொடுக்கணும்னா, நீங்கள் ஜூனியர் அசிஸ்டன்ட் லெவலில் வேலை கொடுக்கறதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. இப்போ இன்றைக்கி நான் பார்த்தேன், அந்த பூம்பாறை ராமருடைய மனைவிக்கு +2 படிச்சிருக்காங்க. அந்த இதில் சமையலர் வேலை, ஹாஸ்டலில் சமையலர் பணி. எதுக்கு? நீங்கள் இது 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 வந்து கட்டாயம் மாற்றணும். நீங்கள் நேமா செந்தில்ராஜ் ஐஏஎஸ் தூத்துக்குடி கலெக்டராக இருந்தபோது அங்கே ஆர்மூன் ஏரியில் ஒருத்தரை வெட்டி கொண்டுட்டாங்க. சாமிநாதன் ஒரு தாசில்தார் இருந்தார். இமிடியட்டாக அது என்ன சத்துணவு வேலைன்னு சத்துணவில் ஏதோ ஒரு வேலை கொடுத்தாங்க அவங்க பொண்ணுக்கு. பட் அந்த சாமிநாதன் தாசில்தார் வந்து, சார் இப்படி ஒரு ப்ரொவிஷன் இருக்குது சார் அப்படின்னு செந்தில்ராஜ் ஐஏஎஸ்கிட்ட சொல்லிட்டார். உடனடியாக அவர் வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட் போட்டு கொடுத்துட்டாங்க. நான் அந்த கலெக்டர்கிட்ட பேசுகிறேன். அவர் என்ன சொன்னார்னா, இல்லைங்க இந்த ப்ரொவிஷன் எனக்கு கரெக்டாக உரிய நேரத்தில் சொன்னது அந்த தாசில்தார். அந்த பொண்ணுக்கு வேலை கிடைச்சிருக்குன்னா அந்த தாசில்தாருக்கு தான் நீங்கள் வந்து நன்றி சொல்லணும். இப்போ வந்து அதாவது அரசு பணியில் இருக்கிற அவங்க அப்பா பணியில் சாவுறாரு, தாசில்தார் ரேஞ்சில் வந்து சாவுறாருன்னா அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனோட இந்த பொண்ணோ பையனோ இருந்தால் கூட அவங்கள தூக்கி மட்டும் இந்த சாதாரண போஸ்ட் தான் கொடுக்குறாங்க. இது ஏன் இது உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி இந்த கம்பேஷனட் இதில் வந்து போஸ்ட் கொடுக்குறத பற்றி யாரோ ஒருத்தர் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போடுறார், பொதுநல வழக்கு. அதில் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுறான்னா, இது மாதிரி கொடுக்கூடாதுன்றது அவன் சில விதிமுறை வைக்கிறான். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு 7.5% வந்து அந்த மாதிரி கம்பேஷன் கொடுக்குறனா 7.5 17% இருக்குன்னா அதை சுருக்கி ஒரு 5% வச்சுரு.
அதே மாதிரி ஒன்று டிஸ்ட்ரிக்ட் லெவல் கிடையாது, ஸ்டேட் லெவல் கொண்டு வரணும். இப்படி எல்லா விதமான குளறுபடி இல்ல. பண்ணி ஆனா, இது 2க்கும் அடிப்படையில ஒரு வித்தியாசம் இருக்குங்கிறத நம்ம கரெக்ட்டா புரிஞ்சுக்கணும். இப்ப சில பேர் கூட கேட்குறாங்க. அதாவது மலக்குழி மரணத்துக்கு ரூ. 30,00,000 அது ம். காம்பன்சேஷன் மட்டும் இல்ல. அது கலெக்டிவ் ஃபைனும் சேர்ந்தது. அந்த கட்டாயம். அவன் சமூகமே அவன் பண்ண குற்றம். ஆ அதனால சமூகம் தான் அதுக்கு பொறுப்பேற்கணும். சமூகத்தின் மீதான அபராதமும் சேர்ந்தது. அந்த கண்டிப்பா. தொகைய குடுக்கணும். எனவே நீங்க வாரிசு வேலை நீங்க சொன்ன பாயிண்ட் எல்லாம் உண்ம. 5% வைக்கணும். கீழ இருந்து தான் குடுக்கணுங்கிறது. ஆனா, அ இப்போ இந்த 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 கேஸ்ல பூம்பாறை ராமர் கேஸ்ல நான் என்ன பார்க்குறேன்னா, இதை பாதுகாக்க தவறிய அரசாங்கம், பாதுகாக்க தவறிய சமூகம். இதன் மீதான ஒரு தண்டனையும் சேர்ந்து தான் அவங்களுக்கு ஒரு இந்த பாதுகாப்பு என்கிற முறையில குடுக்கும்போது, இப்படி பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் இந்த அரசாங்கம் உடனடியா இந்த விஷயத்திலயாவது தலையிட்டு, அத சரி பண்றதுக்கு இல்ல நீங்க பேசுற ஏரியா வந்து முக்கியமான ஏரியா. என்னன்னா, இப்ப நான் வந்து உங்கள வந்து கத்தியால குத்துறேன்னு வச்சுக்கங்களேன், நான் இண்டிவிஜுவல் கிரைம். இண்டிவிஜுவல் எனக்கு வந்து நான் உங்கள கத்தியால குத்துனதுக்கு என்ன தண்டனையோ நான் வந்து சட்ட ரீதியா கரெக்ட். பொறுத்துக்கலாம். ஆனால் சாதி விஷயம் எப்படி எடுத்துப்போம்னா, என்டையர் சொசைட்டியே கிரைம் பண்றோம். கிரைம் பண்ணுது. நம்ம கரெக்ட். எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆள் சாகுறதுக்கு காரணமா இருக்கிறோம். அப்போ அந்த விஷயத்த வந்து எப்படி அது பார்க்கணும்? அது சமூகம். இ இந்த ஒரு குடிமகனை பாதுகாக்க முடியாத நிலைமையில இருக்கக்கூடிய அரசமைப்பு. அரசன். இது 2ம் சேர்ந்தது தான். அப்போ இந்த இடம் வந்து நம்ம வந்து உண்மையிலே தமிழ்நாட்டில நம்ம வந்து இந்த விவாதமே அவ்வளோ பெரிய அளவுல நடக்கல. இப்போ உதாரணத்துக்கு நீங்க வந்து மலக்குழி மரணம்னு சொன்னா சொல்றேன். இப்ப தமிழ்நாட்டில நீங்க எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, மலக்குழி மரணங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது. இப்போ மலக்குழி மரணங்களே தடுக்கக்கூடிய ஒரு விஷயம் பண்ணணும். அப்போ இன்னொரு வகையில முக்கியமா என்ன பண்ணணும்னா, சானிட்டரி இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட். நீங்க வந்து இந்த மாரியான ஒரு படிப்ப வந்து நம்ம வந்து பொறியியல் கல்லூரியில துவக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இதெல்லாம் வந்து இத தான் பட்ஜெட்ல பேசணும். ஆ. எங்கெல்லாம் நமக்கு லேக்னா இருக்குதோ, அதெல்லாம் சரி நீங்க திமுக, அதிமுகவுக்கு மாற்றுனா, ஆ. திமுக, அதிமுக விட்ட இடம் இந்த இடம் ஒண்ணு இருக்குது. நீங்க அந்த இடத்த வந்து பேச வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. நான் வந்து இத மாரியான மலக்குழி மரணங்கள தடுக்கணும். இல்ல வந்து ஒரு மனிதன் நம்முடைய மற்றொரு கழிவுகள் அள்ளுறாங்க. நீங்க குப்பை அள்ளுறதே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அங்க வந்து என்னன்னா ஒரு மலம் இருக்கும். குழந்தை அந்த கைய தொட வேண்டியிருக்குது. அப்ப நீங்க என்ன ஆகுது ஒரு குறிப்பிட்ட சாதியில பிறந்தவர்கள், அல்லது ஒரு இதர பிசிலயே ரொம்ப நலிவான ஓபிசிய சேர்ந்த சாதி, இவங்க தான் அந்த வேலையில ஈடுபடுறாங்க. இப்ப நீ மாடர்ன் சொசைட்டியா உருவாக்குற இடத்துல நம்ம தமிழ்நாடு இல்லன்னு சொல்லி திராவிட கட்சிகள் நோக்கி வச்சிருக்க குறைபாடுகளை சரி செய்ய இடத்துல வந்து என்னன்னா, தாவேக்கா இந்த புலியில அதான், வந்து அதான். நவர வேண்டியிருக்கு. ஆமா. ஒரு 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 நீங்க இந்த சொசைட்டிய ஹோலா ஒரு மனித உடல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல உங்க கை அழுகி இருந்தாலும், கால் அழுகி இருந்தாலும், உங்க முகம் அழுகி இருந்தாலும் ஒண்ணு தான். அது ஒரு பகுதி இந்த இந்த தீண்டாமையோ, அல்லது இந்த குறிப்பிட்ட வேலைகளை பார்க்கறதுக்கு ஒருத்தன் தாங்கிறதோ இருக்கிறது. சமூகத்தின் முகத்தில் எறியப்பட்டுள்ள மலம். அத சரி பண்ண வேண்டிய பொறுப்பு ஒட்டுமொத்தமா இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்ப கேஎன் பாட்ஷா ஆணையம் இப்போ அத எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவங்க நினைச்சாங்கன்னா, இப்ப அடுத்து 8ஆம் தேதி வரை சொல்லியிருக்காங்கல்ல. இந்த அரசாங்கம் நினைச்சா அத பண்ண முடியும். பண்ணணும். ஆணவ கொலைக்கு எதிரான சட்டத்தை கொண்டு வரத பண்ணணும். இந்த பூம்பாறை ராமருடைய மனைவிக்கு உடனடியா அது வந்து அந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் பணிக்கு இணையான பணியை குடுக்குறதுக்கு அதே முன்வரணும். மாரி இன்னொரு வகையில சமூகத்தில வந்து ஒரே ஒரு ஆன்டி காஸ்ட் லிட்டரேச்சர். சாதி ஒழிப்பு இலக்கியங்கள். ம். அந்த மாரி வகைமையில வந்து இந்த அரசாங்கம் விருது குடுக்கறதுக்கு போணும். நீங்க ஆன்டி காஸ்ட் லிட்டரேச்சர்ன்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? ம். அந்த வகையில வந்து இதெல்லாம் தான் ஏற்கனவே கரெக்ட். இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய லேக்னா இருக்கிற இடங்கள். அப்போ இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ப நீ வந்து இந்த இது பணத்த கொட்டு கரெக்ட். போறதில்ல. ஆனா ச ஆன்டி காஸ்ட் லிட்டரேச்சர் என்ற வகைமையின் கீழ் நான் வந்து விருது குடுப்பேன். அந்த ஆன்டி காஸ்ட் லிட்டரேச்சர் எழுதுறவங்களுக்கு நான் வந்து பாராட்டு தெரிவிப்பேன். அப்படியான ஒரு இடத்துல வந்து என்னன்னா, இந்த திராவிட கட்சிகள் மிஸ் பண்ண இடத்துல தாவேகா வந்து நகரணும். நீ வேணா வெற்றி அவார்டும் வச்சுக்க. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. விருது குடுங்க. ஆனா ஆன்டி காஸ்ட் லிட்டரேச்சர் என்ற இடத்துல போக வேண்டியிருக்குன்றது ஒண்ணு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேட் ரைட்ஸ் மாநில உரிமைகள் சார்ந்து வரும்போது பார்த்தீங்கன்னா, கல்வியிலிருந்து எல்லா இடங்கள்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க தொழிலாளர் தொகுப்பு சட்டங்களே பாருங்க. நீங்க கேரளா எல்டிஎஃப் கவர்ன்மென்ட்டோட ஆலோசனை என்ன? நீ ஒன்றிய அரசு சொல்றத செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாதுய்யா. நான் என் மாநிலத்துக்குள்ள நான் விதிமுறைகள வகுத்துக் கொள்ளுவேன்றத ஸ்டேட் ரைட்டோட சம்மந்தப்பட்ட விஷயம் தான் இந்த லேபர் கோட்ல வந்து கேரளா கவர்ன்மென்ட் உருவாக்குன ஆலோசனை. அப்ப தமிழ்நாடு அரசாங்கம் என்னன்னா, நீங்க வந்து இந்த லெகசிய வந்து
உயர்த்தி பிடிக்கணும். ஏற்கனவே திமுக வந்து தொகுப்பு சட்டங்கள வந்து அமுலாக்கல ஒண்ணும் பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கல. அவங்க கிட்டத்தட்ட தொழிற்சங்கத்தில கன்சல்ட் பண்ணாலும் அத அமுல்படுத்தக்கூடிய இடத்துல போனாங்க. எனவே தொழிலாளர் உரிமை சார்ந்த விஷயங்கள இந்த 4 தொகுப்பு சட்டங்கள் அமுல்படுத்தாமல் இருப்பதும், தன்னுடைய மாநில உரிமைக்குள்ள இருந்து அத செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகள இந்த அரசு பயன்படுத்தணும். இது ஒரு மிக முக்கியமான விவாதமாக ஆம். இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் எதிரொலிக்கப்படணும். ஆமா. ஆக்சுவலா வந்து 100 நாள் வேலை விபி ராம்ஜி இருக்கு இல்லையா? அதில அந்த 60-40ன்னு மாத்துனத அத வந்து கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. அப்படி சில ஏரியாக்கள் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். பேசுறாங்க. பட் பேசுறாங்கன்னா, அந்த டோன் வந்து உரிமைகள் எப்போதுமே கெஞ்சினதுனால உரிமைகள் கிடைச்சதே கிடையாது. சமூகம் மொத்தத்தில. எடுக்கப்பட்டது தான். உரிமை எதுவும் எவனும் உரிமையை கொடுன்னு கேட்டலாம் உரிமையை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லணும். அதுக்கு முன்னால கொஞ்சம் சண்டை அடக்கம் போகும். ஸோ இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட நான் தேவையில்லாம சண்டை போடணும்னு சொல்லல. ஆனா, உங்களுக்கு உரியது பெறாத போது, அதற்கு உரிய முறையில் அதுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டியிருக்கு. இன்ஃபேக்ட் வந்து ஒவ்வொரு தடவையும் இதுக்கு முன்னால பேசும்போதெல்லாம், இந்த அதாவது வ ஹரிசாண்டல் டெவல்யூஷன்லயும் சரி, வெர்டிகல் டெவல்யூஷன்லயும் சரி, தமிழ்நாடு பல விஷயங்கள பேசியிருக்கு. வெர்டிகல் டிவிஷன்ல 50% இருக்கணும். மொத்த ஒன்றிய அரசினுடைய வருவாயில் 50% இருக்கணும். அந்த 50%ல ஒரு மாநிலத்தினுடைய இத பார்க்கறதுக்கு ஆக்சுவலா 71 பேசிஸ்ல தான் வைக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டுல வேற சில சிக்கல் வந்திருக்கு. நீங்க அந்த ரீப்ளேஸ்மென்ட் டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரீப்ளேஸ்மென்ட் ரேட் 2.1 இருக்கணும். தமிழ்நாடு 1.3 இருக்கு. எனவே இன்னும் கொஞ்ச நாள்ல இது வந்து மூத்தோர் சமூகமாக தமிழ்நாடு ஆகப்போகுது. அப்போ இதையெல்லாம் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நீ என்னெல்லாம் பண்ணணும்? ஒன்றிய அரசாங்கம் சொன்னதை செஞ்சதுக்காக நல்லதைத்தான் செஞ்சுருக்கோம். என்னுடைய அப்போ வெர்டிகல் டெவல்யூஷன், ஹரிசாண்டல் டெவல்யூஷன். வெர்டிகல் டெவல்யூஷன் மாநிலத்துக்கு எவ்வளோ பங்கு இருக்கணும், ஒன்றிய அரசுக்கு எவ்வளோ பங்கு இருக்கணுங்கிறது. ஹரிசாண்டல் டெவல்யூஷனை பொறுத்தளவில் நீங்கள் வந்து மாநிலங்களுக்கிடையே அதை பங்கு கொடுக்கும்போது என்ன காரணிகளின் அடிப்படையில் நீங்கள் 11வது ஃபினான்ஸ் கமிஷன் வரை எப்படி இருந்ததுன்னா வெறுமனே மக்கள் தொகை மட்டும்தான் 71ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி மக்கள் அந்த ரேஷியோவில் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ 4 கிரைட்டீரியன் இருக்கு. இந்த 4 கிரைட்டீரியனை வச்சுக்கிட்டு கிரைட்டீரியாவை வச்சுக்கிட்டு எப்படி பண்ணுறது? அதில் வேறு சில ஃபேக்டர்ஸ் எல்லாம் வருது. இப்போ 2011 மக்கள் தொகையை அதில் ஒரு பாயிண்டாக சேர்த்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு சிரமம் வரும். அது கொஞ்சம் வலுவாக தாவேக அரசாங்கம் சொல்லணும். கரெக்ட். இந்த வேளாண் பட்ஜெட் இன்னைக்கு சமர்ப்பித்தாங்க. நான் ஒரு மேலோட்டமா அது ஒரு பாத்துல பார்த்தீங்கன்னா, 5 கோடி, 10 கோடி, 500 பேர் பலன் பெறுவது, மாடி தோட்டம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு வேளை இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரே வந்து வேணும்னே வெறுப்பேத்துறதுக்காக இப்படி அறிக்கை எழுதி சஜஷன் பண்ணான்னு கூட தோணுச்சு. என்னய்யா இது ஒரு தமிழ்நாட்டுடைய வேளாண்மை சார்ந்த விஷயங்கள ஏற்கனவே ஒரு கன்சல்டேட்டிவ் மீட்டிங் நடத்துனாங்க. விவசாய சங்கங்கள் சார்பாகலாம் பேசியிருக்கிறாங்க. தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் ஆலோசனை குடுத்துருக்காங்க. இதெல்லாம் இல்லாம ரொம்ப மினிமம் 5 கோடி, 10 கோடி, 15 கோடி, 25 கோடி நமக்கு ஒண்ணா 5 கோடி பெருசா இருக்கும். ஒரு அரசாங்கம் செலவழிக்கிறது வந்து அது வந்து ஒரு ரொம்ப மினிமம் மணி தான் வச்சுக்கங்களேன். அப்போ இந்த வேளாண்மை சார்ந்த விஷயங்கள்ல பட்ஜெட்ட பார்த்தா, கிட்டத்தட்ட இந்த வேளாண்மை பட்ஜெட் தயாரிப்பு கூட்டத்தில முயற்சி எடுத்து பெற்ற ஆலோசனைகளுக்கும், இவங்க சமர்ப்பித்ததுக்கும் பார்த்தா, ஒரு விஷன் இல்லாத ஒரு பட்ஜெட் மாரி இருக்குது வேளாண் பட்ஜெட். ஆமா. ஒரு மேலோட்டமா நானும் பார்த்த வகையில, இந்த பட்ஜெட் வந்து ஒரு இம்ப்ரெஸ் பண்ணாத பட்ஜெட்டா தான் இருக்கு. ரொம்ப முக்கியமா பார்த்தீங்கன்னா, டெல்டா சார்ந்து உங்களுக்கு ஒரு விஷன் வேணும்ல. அது எப்பொழுதுமே புரொடெக்ட் பண்ணப்படுறது, அதுக்கு கூடுதலான இது குடுக்குறது, அந்த ஏரியாவே இல்லைன்னு தோணுது எனக்கு. அந்த ஏரியாவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி இருக்கு. அதையும் அரசாங்கம் கணக்கில் எடுக்கணும். கிராமப்புறங்கள்ல விவசாய தொழிலாளர்களுக்கான பணியிடங்களே குறைஞ்சிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல, நம்ம வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வேணான்னு சொல்லல, மாடர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட் பயன்படுத்துறேன். ஆனா, உங்களுக்கு எம்ப்ளாய்மென்ட்டுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஆட்கள் திரும்பி நீங்க எங்க போய் பண்ண முடியும்? அப்போ இததான் விவசாய சங்கம்னு சொல்றாங்க நீங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, இயந்திரங்கள் கட்டுப்பாடு இல்லாமல் இயந்திரங்கள் அனுமதிப்பது. இன்னொரு பக்கம் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் நான் இவ்வளோ தரேன்னு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து தராத ஒரு சூழல் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அது மட்டுமல்ல, நீங்க வந்து விவசாயம் சார்ந்து தமிழ்நாட்ல தாவேக அரசாங்கம் என்ன ஒரு புதிய பார்வை இருக்குன்றது அப்படி பார்த்தா, பாலைவனமா இருக்கு. அந்த பார்வையே இல்லாத ஒரு சூழல் இருக்கு. ஸோ இது வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை வந்து
இயல்பாகவே வந்து விவசாயிகள் மத்தியில ஒரு ஏமாற்றத்தையும், கொந்தளிப்பும் உருவாக்கக்கூடிய சூழல் இருக்கு. எனவே என்னன்னா, இந்த நிதிநிலை அறிக்கையா இருக்கலாம், நிதிநிலை அறிக்கையை தொடர்ந்து சமர்ப்பித்த வேளாண் அறிக்கையில அமைச்சர்களோட நடவடிக்கைகளும் விவாதமாக்கப்பட்டிருக்கு. நீங்க ஜெபமாலையோட வருவது ஒண்ணு, இன்னொருத்தரது பார்த்தோன்னா, அஃபிஷியலா டாக்குமெண்ட்ல இருக்கிறத தாண்டி தனிநபர் புகழ்ச்சி பேசிட்டு இருக்குது. ஆக்சுவலா வந்து இதையெல்லாம் தான் நம்ம வந்து பிரச்சாரத்தினப்போ விஜய் வந்து கிண்டல் அடிச்சார். "ஏன்டா நீங்க வந்து இப்படி கிண்டல் அடிக்கிறீங்க? ஏன் தனிநபர் துதி பாடுறீங்கன்னு?" சொல்லிட்டு பார்த்தோன்னா, அஃபிஷியல் டாக்குமெண்ட்டுக்கு வெளியே இருந்து அவர் பேச எதிர்க்கட்சி உறுப்பினர்லாம் பேசியிருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் தாண்டி மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த நிதிநிலை அறிக்கை வந்து சட்டமன்றத்தில எதிர்க்கட்சிகள் உரிய முறையில் விவாதத்த முன்னெடுக்கணும். ஏனென்றால், இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்த விட, இந்த தேர்தல் அரசியல், சட்டமன்ற நிகழ்ச்சியில வெகு மக்கள் வந்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க. யங்ஸ்டர்ஸ் அத ஃபாலோ பண்றாங்க. அப்போ வந்து நீங்க பொதுவா வந்து கிண்டல் அடிச்சுட்டு, எரிச்சல் மூட்டு வருவத தாண்டி, ஆ. ஆரோக்கியமாக நாம் இந்த தமிழ் நிலப்பரப்பில இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன செய்யணும்? என்ன தவறிவிட்டார்கள்? எந்த மாதிரியான திட்டங்கள் நமக்கு தேவ? வேலைவாய்ப்புகள வந்து உறுதிப்படுத்துவதற்கு என்ன பண்ணணுன்ற மாரியான ஒரு ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் வந்து இந்த சட்டமன்றத்தில முன்னெடுக்கப்படணுன்றது தான் நம்முடைய விருப்பம். ரொம்ப முக்கியமா நான் சொல்றது, ஓகே விவசாய பட்ஜெட் இருக்கு. இப்ப விவாதம் நடக்க போகுது. அடுத்து மானிய கோரிக்கைகள் வருது. இதில நம்ம சொல்லியிருக்க சில விஷயங்கள் இருக்கு இல்லையா? கல்வி, இளைஞர்கள், பெண்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள், மீனவர்கள் உள்ளிட்ட வேலைவாய்ப்பு இதெல்லாம் கூட கொஞ்சம் அட்ரஸ் பண்ணுறதுக்கான ஸ்கோப் எதுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொன்னா, ஆ மானிய கோரிக்கைகள்ல இருக்கு. இதன் மீதான விவாதத்தில இருக்கு. இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கிட்டு அரசாங்கம் பண்ணும்னு நம்ம நம்புவோம். அ அரசாங்கம் பண்ணணும். எதிர்க்கட்சி சட்டமன்ற எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சட்டமன்ற பண்ணணும். உறுப்பினர்களும் பண்ணணும். மக்கள் அமைப்புகள் இதுல வந்து சீரியஸான ஒரு பங்களிப்ப செலுத்த பங்களிப்பு வேண்டியிருக்கின்றது. ஏன்னா, நாம் எங்கே இருக்கிறோம், எங்க போன்றத இந்த சட்டமன்றத்தில விவாதிக்க கரெக்ட். போறாங்க. ஸோ, எனவே நம்மளும் வந்து ரொம்ப உத்வேகமாக, உன்னிப்பாக இந்த நடவடிக்கையில வந்து இன்வால்வ் ஆக வேண்டிய அவசியம் இருக்குங்க. நன்றி. சந்தி